ஓகே அப்பன் சரி. இப்போ இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் வீடியோ வந்தப்பன் வெளியில பப்ளிக்கா போடுவோம். சரியா? இப்போ மற்ற இன்னைக்கு வந்து எல்லாரையும் நார்மலா ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். சரியானே? நெட்வொர்க் இஷ்யூ இருக்கோ இல்லையோன்றெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகேனா நீங்க கிளாஸ் தாங்கள கண்டினியூ பண்ணலாம். சரியானே? ரைட். அப்ப சரி, முதலாவது நீங்கள் எங்களோட டேவச் கிளாஸை படிக்க முன்னுக்கு எங்களோட கிளாஸ் என்ன மாதிரி போப்போன்னு சொன்னாப்பன் பேசிக் நாங்கள் கை வைக்கல. சரியா? யூனிட் பண்றதுக்கு தானே பேசிக் கை வைக்கல. ஆனா பேசிக் கை வெப்பம் அப்படின்னு கேட்டா இந்த கருவிகள் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன் தானே கட்டாயம் ஸ்ட்ரக்சருக்கு வர வேண்டிய விஷயங்கள் இப்போ இடையிடைக்குள்ள கட்டாயம் கருவிகளை பற்றி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கருவி இன்றைய கதைக்க மாட்டோம். சரியா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கருவி வார புதன் அல்லது வாரக்கிழமைக்கு அடுத்த கிழமையில இருந்து கதைக்கிறது பெட்டர்னு யோசிக்கிறேன். சரியானே? அப்ப கலைப்போம். அப்ப எங்களோட பாடங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸ் எப்படி போப்போம் அடைய வச்சு கொடுத்தது ஒவ்வொரு யூனிட்டா தான் போகுது. சரியா? மெக்கானிக்ஸ் வருஷம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் டாக்டர் இன்ஜினியர் படிச்சீங்க இல்லையே பெரிய பாடம் உண்டு. பட் எங்களுக்கு இந்த மெக்கானிக்ஸ் முடிக்கிறதுக்கு இருக்கிறது ஒரு 2.5 மாசம் தான் இருக்கு. சரியா? டிசம்பர் ஜனவரி அதனால ஜனவரி பிப்ரவரியில மிட்டுக்குள்ள அல்லது எண்டுக்குள்ள கொண்டு என்ன செய்யணும் மெக்கானிக்ஸ் முடிச்சே ஆகணும். சரியா? அப்ப நீங்க சில பேர் யோசிக்கலாம் எங்களுக்கு மெக்கானிக்ஸ் தெரியும் ஏன் தானே சவுண்ட் லைட் ரெண்டால கடைசி பாடம் உண்டா அதுக்கு நான் பொறுப்பல்ல. ஏன் தானே இப்ப இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் அப்பன் நீங்க எதை எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி நான் கடைசி வரைக்கும் படிப்பிக்க மாட்டேன். சானே இப்ப நீங்க கடைசி பாடம் எதிர்பார்க்கிறீங்க அப்ப உங்களுக்கு கொஞ்சம் அட்மிஷனை தக்க வைக்கணும்ன்ற பஞ்சாயத்து இந்த ஹிஸ்டரியில இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஒரு லிஸ்ட் வந்தா அது கடைசி வரைக்கும் அப்படியே நீட்டா கொண்டே முடிக்கணும். சரியானே? ரைட். அதே மாதிரி எங்கட போன முறை ரிப்பீட்ல சில பிள்ளைகள் நடந்தடா அதையும் நான் சொல்றேன். சரியா? அதையும் சொல்றேன். சில விஷயங்கள் அதை மேக்சிமம் மாத்திட்டோம். சரியானே? இப்ப சரி அதெல்லாம் பாரு. இப்ப எங்களுக்கு முதலாவது பாடம் அப்ப மெக்கானிக்ஸ் அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 2.5 மாசத்துக்கு கிட்ட மெக்கானிக்ஸ் எங்களுக்கு போகும். ஏன் தானே 2ஆம் கிளாஸ் முதலாவது கிளாஸ் லைட்டா எல்லா இன்ட்ரடக்ஷன் சொல்லிக்கொண்டு போறேன். இதுக்கு அடுத்தது அப்பன் சவுண்ட் லைட் அப்படியே வந்தோண்டே இருக்கு. சரியா? எங்களோட கிளாஸ் வந்து அப்பன் யூனிட் வைஸா தான் போகுது. உதாரணத்துக்கு அப்பன் இன்றைக்கு நாங்கள் நேர்கோட்டு இயக்கம் சார்ந்தது நியூட்டன் 4 சமன்பாடு இருக்கு V7 U + AT அது சார்ந்த விஷயங்கள்ல கேள்வியும் கதைக்க போறோம். இப்ப வார திங்கள் பெரும்பாலும் இரியம் கதைப்போம் நினைக்கிறோம். இரியம் சரியா? அப்படி உடனுடனே கதை கேட்க கதைச்ச விஷயங்களுக்குரிய பாஸ் பேப்பர் கேள்விகளை உடனுடனே செஞ்சோண்டு போவோம். அப்ப எங்களோட கிளாஸ் மெயினா எது டார்கெட் கேட்டா 79ல இருந்து 2025 வரைக்குமான MCQ தான் எங்களோட டார்கெட். சரியா? இந்த MCQ தான் எங்களோட டார்கெட். சரி, அப்ப இந்த MCQ செய்யறதுக்கு MCQ மட்டும் கேள்வியை மட்டும் சடைஞ்சா பத்தாது. ஏண்டா வந்த கேள்வி திருப்பி வராது. வந்த கேள்வி மாதிரி திருப்பி வரும். சோ தியரியை ரிவைஸ் பண்ணிட்டு தான் போகும். நோட்ஸ் வர மாட்டேன். விளங்குதானே? ஷோர்ட்டா சொல்லுவேன்டா ஷோர்ட் நோட்ஸ் மாதிரி சொல்லுவேன். சில தேவையான பாயிண்ட்கள் விதிகள் வந்தா சாம்பாடுகள் நோட்ஸா சொல்லுவேன். மிச்ச விஷயங்களை நீங்க தான் நோட் பண்ணுவோம். சரியா? தமிழ் மீடியம் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் மீடியம் கட்டாயம் ரிசோர்ஸ் புக் கையில வச்சிருந்தே ஆகணும். சரியா? நான் படிப்பு கேட்க உங்களுக்கு டேர்ம்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்லயும் சொல்லித்தான் சொல்லுவேன். சரியா? அதால பிரச்சனை வராது. சரியா? அப்ப நாங்க முதலாவது மெக்கானிக்ஸ்ல தான் போறோம். மெக்கானிக்ஸ் முடிய சவுண்ட் லைட் இந்த மாதிரி வரும். அப்ப பிளஸ் இப்பயே சொல்லி போட்டோம்னா பேசிக்குரிய ஸ்ட்ரக்சர்களையும் இதுல கழிச்சு கொண்டுதான் போவோம். ரைட். MCQ பேட்டர்ன் விளங்கிட்டது. அப்ப ஸ்ட்ரக்சர் எஸ்ஸே தேவையில்லையான்ற ஒரு குழப்பம் ஒன்று எனக்கு வரும். ஏன் தானே? கட்டாயம் MCQ வந்தப்பன் 50 MCQ 35 எடுக்கணும் 40 எடுக்கணும் ஒரு டார்கெட் ஒன்று வச்சிருப்பீங்க. அதுல சில நேரம் உங்களுக்கு எக்ஸாம் கோல்ல டென்ஷன் ஆயிட்டு MCQ பறந்து விளங்க. இப்ப இந்த முறையெல்லாம் நிறைய பேருக்கு வந்த பிரச்சனைனா முதல் 20 கேள்விக்குள்ள மேக்சிமம் சரி. ஆனா கோவலம் கட்டதுல என்ன செஞ்சுட்டு சொன்னா பேப்பரை பார்த்து அதுக்கு ஒரு பயம் வந்துட்டு எல்லா கேள்வியும் சரியா வருது போலடாக்கு. அப்ப நாங்க செஞ்சது புலா போலடாக்கு. நிறைய பேருக்கு இந்த முறை அதான் நடந்தது. சரி, உங்களுக்கே தெரியும். உங்களோட மேட்ச் ஆச்சுக்கு தெரியும் தான் நடந்திருக்கு. திருத்தி பேர் தெரியும். சரியா? ரைட். அப்ப அங்க நிறைய புலா விட்டுருப்போம்டாப்பா. சரியா? அதை நாங்கள் சரி செய்யணும். சரியானே? அதை சரி செய்யணும். சரியா? இப்ப MCQ பொறுத்த வரைக்கும் லக் பை சான்ஸ் தான் உங்களோட மனநிலைகளா பொறுத்தது. ஆனா செகண்ட் பார்ட் அப்படியே இல்ல. நீ வடிவா படிச்சா செகண்ட் பார்ட் அடிச்சு தூக்கலாம். ஆனா நாங்க எங்க போட்டோ விடுவோம் MCQ நினைக்கிற அளவுக்கு செகண்ட் பார்ட்ல நினைக்க மாட்டோம். நானும் அதான் செய்ய போறேன். என்ன பிரச்சனை அப்போ 79ல இருந்து MCQ செய்யற மாதிரி எஸ்ஏ செஞ்ச மட்டும் வையன். நான் ஸ்ட்ரக்சரும் எஸ்ஐயும் சரியா? ஒரு 10 வருஷம் தான் அப்பன் நினைக்கிறோம். சரியா? ஸ்ட்ரக்சரும் எஸ்ஏ கன்செப்ட் சரியானே? எஸ்ஏ கன்செப்ட் சரியானே? ஒரு 10 வருஷம் தான் நினைக்கிறத போறோம். சரியானே? 10 வருஷம் மட்டும் பிக்ஸா எந்த 10 வருஷம் எனக்கு சொல்ல தெரியாது. இப்ப சில கேள்வி அப்ப ஒரு நல்ல கேள்வி 85ஆம் ஆண்டுல இருந்து இந்த முறை வரலாம்னு எனக்கு தோணும். அந்த கேள்வியை கட்டாயம் நான் எனக்கு ஏத்த மாதிரி அதாவது முந்தின எஸ்ஐ கேள்வி குட்டியா இருக்கு. பட் இப்ப வர எஸ்ஐ கேள்வி எப்படி இருக்கும்? பெரிய பந்தி ஒரு பக்கம் ஃபுல்லா வரும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஓல்டர் பண்ணி போட்டப்ப அந்த கேள்வியை நாங்கள் எக்ஸாம்ல போட்டு கலைப்போம். பட் கிளாஸ்ல
முக்கியமான விஷயங்கள் முடிய முடிய ஒரு 10 வருஷத்தின் பாஸ் பேப்பர் செய்வோம். ஆனா கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா எஸ்ஐயும் வரும் எப்படின்னு கேட்டா எக்ஸாம்ஸ்ல வரும். ஏன் தானே அப்ப கட்டாயம் நான் செகண்ட் பார்ட்டுக்கு 3 ரூபாய் கொடுப்பேன். மற்றது இந்த டியூட்ல வந்தப்ப அடிச்சு திரைக்க உங்களோட பாஸ் பேப்பர் கலெக்ஷனுக்கு தானே எம்சிக்கு ஸ்ட்ரக்சர் எஸ்ஐ எல்லாம் 79ல இருந்து அடிச்சு தருவோம். விளங்கானே அதை செய்யணும்னு நீ என்னட்ட எதிர்பார்க்காத. விளங்குதா? நான் 10 வருஷம் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் தான் செஞ்சு விடுவேன். எம்சிக்கு ஃபுல்லா முடிச்சுடுவேன். சரியா? பட் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் 10 வருஷம் தான் நான் செய்வேன். அதுல டவுட்டான கிரிட்டிக்கலான விஷயங்கள் மட்டும்தான் தூக்கி செய்வேன். ஈஸியானதெல்லாம் நீங்க தான் செய்ய வேண்டி வரும். ஆனா பெரும்பாலும் உனக்கு செய்வற்றுவங்கன்னு கேட்டா எக்ஸாம்ல தூக்கி போட்டு ஃபன் எடுத்துருவோம். சரிதானே? ரைட். அப்ப இப்படி பேட்டர்ன்லானப்ப போகுது. அப்ப எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்கு தனியா கிளாஸா பிரிம்பா ஒரு டைம் ஆண்டு கேட்டா எல்லாம் இல்ல. சரிதானே? படிக்க படிக்க அதுக்குள்ள செய்யக்கூடிய பாஸ் பேப்பர் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏல எடுத்து செஞ்சு கொண்டே போகும். சரியா? ரைட். ஓகே, அதை நான் பிறகு சொல்றேன். சரி, அடுத்தது வந்தப்போ எங்களோட கிளாஸ் என்ன மாதிரி போகும்னு சொன்னா திங்கள் இருந்து வியாழன் வரைக்கும். சரியா? திங்கள்ல இருந்து வியாழன் வரைக்கும் நார்மலா இந்த 12:15 இருந்து சரியா ஆக்சுவலா அப்ப 1:45 அந்த டைம் வந்து எனக்கு சுறா சொல்ல தெரியாது. சம்டைம் 2 மணி வரைக்கும் போகலாம். கொஞ்சம் பாடங்கள் அங்கே லோட் பண்ணிக்கு தானே நித்திர தூங்குற டைமோடைய தான் கொஞ்சம் வெளியா முடிச்சு சரியா அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போறோம். சரியா? சிச்சுவேஷனை பொறுத்தது. பஸ்ல நல்ல கூல் கிளைமேட் இருந்துச்சுன்னா சம்டைம் 2:2 வரைக்கும் கிளாஸ்ல தான் போகும். இருக்க சான்ஸ்ல பயன்படுத்தி விட்டுருவோம். சரிதானே? ரைட். இப்ப திங்கள்ல இருந்து வியாழன் வரைக்கும் கிளாஸ். இப்ப வெள்ளிக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட எக்ஸாம்ஸ். சரிதானே? எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸ் வந்தப்ப 2 விதமான கேட்டகரியில பெரும்பாலும் ஒன்றை விட்டு ஒரு பம்மாத்த எக்ஸாமும் ஒன்றை விட்டு ஒரு எக்ஸாம் சீரியஸ். உனக்கு எல்லாமே சீரியஸான எக்ஸாம் தான். எனக்கு தான் ஒரு எக்ஸாம் பம்மாத்த எக்ஸாம். 2 கேட்டா ஒரு எக்ஸாம் நான் ப்ராப்பரா வடிவா கேள்வி போடுவேன். இன்னொரு எக்ஸாம் வந்துடாப்ப நீ வீட்டை படிக்கிறியான்னு செக் பண்றதுக்காண்டி கேள்வி போடுவேன். அதாவது செஞ்ச கேள்வியே திருப்பி போடுவேன். நான் சொல்ற கன்செப்ட்லாம் செஞ்ச கேள்வியே திருப்பி போடுவேன். அதுக்கு டைம் குறைவா இருக்கு. இப்ப 50 எம்சிக்கு வந்தப்ப 2 மணி தேவைன்னா நான் அந்த பம்மாத்த எக்ஸாம் வைக்க 50 எம்சிக்கு 1.5 மணி தேவை தான் டைமா இருக்கு. ஏன்? செஞ்ச கேள்வி ஒரு ஆன்சர்ல இருந்து எதுவுமே மாத்த மாட்டோம். விளங்கானே? பட் நீங்க வீட்டை பிராக்டிஸ் பண்றீங்களா இல்லையான்றது அதுல உங்களுக்கே தெரியும். அதோட கன்செப்ட் விளங்கானே? அந்த எக்ஸாம் வந்துடாப்ப சரியா 2 கேட்டகரியில நடக்கும். சரிதானே? பட் பெரும்பாலும் ஒரு வெள்ளியும் எக்ஸாம். நான் சொன்னா போன வருஷம் சில பிள்ளைகள் நடந்ததுன்னு சொல்லி அதுல நான் விட்டு ஒரு பெரிய பிள்ளையப்பன் அது பிள்ளைன்னு சொல்றதுந்தாக்க எனக்கு இடம் பெரிய பிரச்சனையா இருந்தது. போன முறை எங்க பிசிக்ஸ் இடம் வந்து சரியா சிக்கலா இருந்தது. இப்ப இன்னிஸ்லாம் டிரெக்ட் கிளாஸ் நடக்குது. சனிக்கிழமையில வந்து எங்களுக்கு இடம் செட் ஆகல. அப்ப ஒரு கிளாஸ் டிஸ்கஷனுக்கு போட்டா சிலபஸ் முடிக்க டைம் ஆடாது. அப்ப இந்த முறையும் அந்த பிரச்சனை வரப்போகுது. 8ஆம் மாதம் எக்ஸாம்னு சொன்னவங்கள்ட்ட நடக்காது. எப்படியும் 9ஆம் மாசம் ஒரு மாசம் பின்னுக்கு போகும்னு நினைக்கிறேன். சரி, அறிவிக்கல பரவிச்சா தான் தெரியுமா? சரியா? ரைட். சொல்லலாம் 8ஆம் மாதம் வச்சாலும் வைப்பாங்க. சரி, ரைட். சரி, அப்ப போன முறை என்ன பிரச்சனை என்ன டிஸ்கஷன் செய்யலாம போயிட்டு. சரியா? டிஸ்கஷன் செய்யலாம போயிட்டு ஒரு எக்ஸாம் வச்சுனாங்கள்டா ஸ்கீம் கொடுத்துனாங்க. ஆனா டிஸ்கஷன் செய்யலாம போயிட்டு. அப்ப இந்த முறை அதை சரி செய்யணும்ன்றதுக்காண்டி சனிக்கிழமையிலையும் இந்த கிளாஸை கன்டினியூ பண்றோம்டா. அப்ப சனிக்கிழமையும் 12 கிளாஸ் போட்டிருக்கு. ஆனா நிறைய பேருக்கு சனிக்கிழமையில வேற டைம் டேபிள் வந்து கிளாஷ் ஆகும். ஏன் தானே ஒன்றும் செய்யலாது. இந்த கிளாஸ் டிஸ்கஷன் நடந்தே தீரும். சரிதானே? நான் உங்களை கட்டாயப்படுத்தல. ஆனா எப்படி கட்டாயப்படுத்துறேன்னா நீங்க ரெக்கார்டிங் வீடியோ அதாவது அந்த கிளாஸ் டைம் பிரச்சனைகள் ரெக்கார்டிங் வீடியோ எடுத்தாச்சு. எனக்கு அவ்வளோ டிஸ்கஷனும் உங்களை கொப்பியில எழுதி அதை அட்மினுக்கு உங்களோட போட்டோவா பிடிஎஃபா மாத்தி கன்வெர்ட் பண்ணி அனுப்பியிருக்கணும். ஏன்னா டிரெக்டார் பிரச்சனை நான் டிரெக்டா நான் டீல் பண்ணுவேன். ஜூம் கார்டுக்கு சொல்றேன். சரியானே? இந்த வதையெல்லாம் இருக்குறாசா. அடுத்தது கிளாஸ்ல நோட்ஸ் தர மாட்டோம். ஆனா ஷார்ட் நோட்ஸ் நோட் பண்ண சொன்னானല്ലോ. எப்படியும் 2 கிழமைக்கு ஒருக்கா உங்களோட கொப்பி செக் பண்ணுவேன். ஜூம் கார்டு இருக்கு மெயினா. டிரெக்ட் கார்டை போய் நான் யோசிக்கல. இங்கேயே பார்த்துக்கொள்வேன். சரியா? அது எவ்வளவு நம்பர் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணலாம். ஜூமுக்கு வந்தப்ப நோட்ஸ் செக் பண்ணுவோம். குறிப்பிட்ட நம்பர் சொல்லி போட்டோ எடுத்து பிடிஎஃப் ஆக்கி அனுப்பணும். வதை இப்படியான வதைகள் இருக்குது. சரியானே? அது நோட்ஸ் இல்லப்ப நீங்க எழுதுற ஷார்ட் நோட்ஸ். எனக்கு அதை நீங்க கிளாஸ்ல இருக்கிறீங்களான்றது உறுதிப்படுத்துறதுக்காண்டி தான். ஏன்னா பாதி 1 மணி விட்டு நித்திரையாக போயிடும். அதெல்லாம் நான் கிளாஸ்ல வச்சிருந்து எனக்கு பிரியோசனம் இல்லை. சரியா? திருப்பவும் சொல்றேன், உன்னை கலைக்கிறது தான் இந்த கிளாஸ் முழு மூச்சா இருக்கும். ஏன் தானே? அதே மாதிரி நான் நல்லவனும் இல்லை. உழைப்புக்கு தான் படிப்பிக்கிறேன். இந்த டியூஷன் ஃபீல்ட்ல இருக்க எல்லா வாத்தியுமே சரியா பிசினஸ் மேன் தான். சரி, மற்ற வாத்தி பிசினஸ் மேனோ இல்லையோ நான் பிசினஸ் மேன். ஏன் தானே? ஏன் மெட்டா கடை கதைக்கு போவோம். சரியா? கல்வியை வியாபாரம் ஆக்குறோம். ஏன் தானே? அப்ப அதுல மாட்டுக்கிறதுல நல்லவனுக்கு எல்லாம் நடிக்க இல்லை. ஏன் தானே? ஆனா என்ன பிரச்சனை அப்பன் அதுல சந்தோஷம் ஒன்று இருக்குது. என்ன சந்தோஷம்? நீ கடைசியா ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து நீ சொல்லிக்கு. ஏன் தானே? அந்த சந்தோஷம் எனக்கு வேணும். இதை தாண்டி அந்த சந்தோஷம் எனக்கு பெருசா சுயநலமண்டே வச்சுக்கொள்ளும். ஏன் தானே? எந்த சுயநலத்துக்காண்டி சீரண்டே வச்சுக்கொள்ளும். எனக்கு நீங்க ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து சொல்றீங்களா, உடைய எக்ஸாம் முடிஞ்சு இந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கு சார், நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு போறேன் என்று சொல்லிக்க எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. சரியா? அது எந்த பக்கா சுயநலம். சரியா? முக்கியமானு கேட்டா எனக்கு அது முக்கியம்.
சொல்ற கான்செப்ட் தானே. அதே மாதிரி அப்போ சரியா இந்த இப்ப சம்டைம் இந்த பிரச்சனை வெள்ள பிரச்சனை அதுல சில பேர் மாட்டுப்பட்டு நிக்கிறீங்க சரியா. அப்படியான கிளப்பன் எதுவும் இஷ்யூ உண்டா கண்டக்ட் பண்ணுங்க. உங்களோட கிளாஸ்ல வந்து ஃபீஸ் எல்லாம் எடுக்காம நாங்கள் அந்த பிரச்சனை சோல்வ் ஆகும் வரைக்கும் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா. அதை செய்வோம். அதுக்காண்டி சில விஷயங்கள் அப்படி நாங்க செஞ்சோட ஏன் செஞ்ச மட்டும் மாதிரி சில யோசிக்க வைப்பாங்க. அப்படியான வேலைக்கு போக கூடாது சரியா. உண்மையான பிரச்சனைகளாக கண்டக்ட் பண்ணுங்க. அதுக்குரிய எழுவத்திட்டாங்க நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். அப்படின்னு சரியா பிரச்சனை இல்லை. அப்ப இந்த வகையெல்லாம் தாங்கணும். எக்ஸாம் ஒழுங்கா எழுதணும். இவ்வளவு தானே. இதை தவிர நான் உங்கள்ட்ட வேற ஒன்றும் கேட்க மாட்டேன் சரியா. இவ்வளவு நீங்க பக்காவா செஞ்சாலே உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் எதை நோக்கி போகணும். ஏ எடுக்கலாம். எல்லாருமே எடுக்கலாம். கடைசி வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். படிச்சவன் மட்டும்தான் ஏ எடுக்கலாம். ஞான் தானே சரியா. எல்லாருமே எடுக்கலாம். அப்புறம் எக்ஸாம் பேப்பர் ஞான் தானே சரியா. ஏ எடுக்க விருப்பமா வாங்கலாம் கடைசி வரைக்கும் செய்ய மாட்டேன் சரியா. ட்ரை பண்ணா ஏ எடுக்கலாம்டா. ஏ எடுத்தவனும் நல்லா இருக்கத்தான் போறான். எஸ் எடுத்தவனும் நல்லா இருக்கத்தான் போறான். சொல்லலாது. ஆனா கொஞ்சம் கஷ்டம் ஏன் தானே. நாங்களே அந்த பக்கம் போவோம் இந்த பக்கமா வருவோம் என்ன. ரைட் சரியா. ஓகே அப்ப அடுத்தது அப்ப இது வந்து எந்த கிளாஸ் பண்ண விஷயங்கள் சரியா. இப்ப போன முறை நடந்த இந்த எக்ஸாம் டிஸ்கஷன் இல்லாம போனா இந்த முறை அதை சால்வ் பண்ணிட்டோம். அப்ப இந்த முறை மேக்ஸிமம் எக்ஸாம் டிஸ்கஷன் ஒவ்வொரு வெள்ளி சனியும் இறங்கும். அதுக்கான நாளைக்கு அப்ப டிஸ்கஷன் ஒன்று கேட்கிறேன். இந்த தண்டை தொடங்குறோம் ஏன் தானே. வார வழியில இருந்து எக்ஸாம் இறங்கும். ரைட் ஓகே சரி. அடுத்தது படிப்பிக்க முடியும். சில பேருக்கு இப்பே வரைக்கும் வேணும் அலம்பி கொண்டிக்கிறான் சொல்லி படிக்க தொடங்கின அப்புறம் நான் எல்லாம் கதைக்க முடியாது ஏன் தானே. தொடங்க முன்னுக்கே சொல்லிட்டு போறேன். அப்ப இது என் சார்ந்த விஷயங்கள் கிளாஸ் சார்ந்த விஷயங்கள். அடுத்தது சரி போன் நம்பரையும் தாரேன். இது வந்துடாப்ப என்னோட பர்சனல் நம்பர். இதுக்கு நான் ரிப்ளை பண்றது குறைவு சரியா. நான் போன் யூஸ் பண்றது கொஞ்சம் குறைவிடாப்போ சரியானே. இதுக்கு நான் இப்ப கரண்ட்லி இப்ப அட்மிஷன் டீல் பண்றபடியா டீல் பண்ணி கொண்டிருக்கேன். பெரும்பாலும் இந்த போன் அட்மின் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப சரியா இது வந்துடாப்ப அட்மின் நம்பர் சரியா. இப்ப யாராவது ஒரு அட்மின் ஆன்சர் பண்ணுவாங்களா அப்பன் உண்டு சரியானே. இப்ப இதுக்கு வந்துடாப்ப நீங்க நார்மல் கால் வாட்ஸ்அப் சரியானே நான் ஹேண்டில் பண்ணுவேன். இதுக்கு வந்தப்ப நீங்க நார்மல் காலும் பண்ணலாம் அல்லது டெலிகிராம் யூஸ் பண்ணலாம். உங்க கிளாஸ்ல மேக்ஸிமம் டெலிகிராம் போகும். நான் அது சொல்றேன். இன்னைக்கு கணக்கு ஆயிக்கிற மாதிரி போயிடும். சரி இப்ப ரிப்பீட் பட்ச்காரர் 26 பேருக்கு இருக்கிறீங்க. உங்களை விடுங்கோ ஏன் தானே. ரிப்பீட் பட்ச்காரர் படிக்க தொடங்குறீங்க. எளியா படிக்க தொடங்குறீங்க. என்ன செய்யும். போன முறை என்ன பிழை விட்டணி என்ற ஒரு ஒப்பி வீட்டை போய் ஒரு கொப்பி ஒன்று எடுத்து முதலாவது அதை ரியலைஸ் பண்ணு. ரியலைஸ் பண்ணாம எப்பயுமே நாங்க தோல்வியை ஒப்புக்கொள்ளாம ஜெயிக்க முடியாது. சடையலாம் 1008 சடைவான் சடையலாம். நாங்க செஞ்சிருந்தா கிழிச்சிருப்போம் அல்லது நொட்டி இருப்போம். 1008க்காக இருப்போம் சரியா. அதான் கிளிக்கல தானே நொட்டையில தானே. செகண்ட்ஸை படிக்கிறானே செகண்ட்ஸையோ தேர்ட்ஸையோ ஃபோர்த்ஸையோ படிக்கிறா இல்லையே. ரைட் அப்ப முதல் தரம் நீ என்ன பிளவிட்டு வேற சிலது கேட்கும். நான் போன வருஷம் எழுதில்ல அதுக்கு முதல் வருஷம் தான் எழுதினான். அப்ப நான் யோசிக்கணும் நீ தான் கடுமையா யோசிக்கணும். நீ ஃபீல்டுக்கே படிக்கிறதுக்கே ஒரு வருஷம் கேப்பிட்டாலும் இல்லை நீ. ரைட் அப்ப கட்டாயம் அப்பன் சரியா. அதெல்லாத்தையும் பார்த்து ஒரு கொப்பி எடுத்து உங்களோட பாசிட்டிவான சைன் என்ன நெகட்டிவான சைன் என்னன்றதெல்லாம் நோட் பண்ணுங்க. அப்ப அதுல என்னென்ன நெகட்டிவிட்டி நீங்க ஏற்கனவே மாத்திட்டீங்கன்னு பாருங்க. எதை மாத்தணும்னு பாருங்க. அப்பன் பம்மாத்துக்கு அப்பன் போன முறை 3 years சரியா. இந்த போய் எக்ஸ்டர்னல் டிகிரி படி அல்ல வெளில காசு அடிப்படி இல்ல வெளிநாட்டுக்கு போறப்ப ஓடு சொல்ற கன்செப்ட்லங்கானே சரியா. ரைட் அப்ப ஒரு 3 years சொன்னா அப்ப இந்த 3 years தாண்டி கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2BC காச்சு நீ மூவ் பண்ணணும் விளங்குதானே சரியா. இலக்க கொஞ்சம் பெருசா வைங்க. அந்த இடத்துக்கு ஒர்க் பண்ணீங்கன்னா செகண்ட்ஸே படிங்க. எல்லாட்டி எனக்கும் உனக்கும் டிவோர்ஸ் ஆகும் ஏன் தானே. இந்த கிளாஸ்ல கொஞ்சம் பதம் இருக்குன்றாசா ரைட்டா. சரி அப்ப இந்த விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா சரி. அப்ப நாங்கள் எங்களை பற்றியும் சொல்லியாச்சு. நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றியும் சொல்லியாச்சு ஏன் தானே. நாங்க பாடத்துக்கு இறங்குவோம் ரைட்டா. அப்ப கோப்பியில எல்லாம் சின்ன பிள்ளைகள் தனமா தான் எல்லாம் பெற எல்லாம் ஒரு சாப்டரா ரிப்பீட்டா போல சும்மா எழுந்தமானதா பேப்பர் எல்லாம் செஞ்சுட்டு போக மாட்டோம். மெக்கானிக்ஸ் என்ன இருக்குது எல்லா விஷயமும் கட்டுக்கோப்பா தான் போகும் சரியா. இங்க வந்துடாப்பன் ஃபாஸ்ட் முக்கியம் இல்ல. எங்களுக்கு 8ஆம் மாதம் எக்ஸாம்டா 6ஆம் மாதத்துக்கு சிலபஸ் முடிக்கணும். இதுதான் டார்கெட்டா இருக்கணும் சரியா. இதை விட மேலதிகம் ஒரு கிளாஸ் நடக்கும். அப்பன் ஒரு 3-4 மாசம் போன பிறகு ஃபுல் பாஸ் பேப்பர் கிளாஸ் பின்னேற டைம்ல போடுவோமா. மேலதிகமா எந்த ஒரு கட்டணங்களும் பெறாது. இதோடய எக்ஸ்ட்ரா கட்டாயப்படுத்த மாட்டேன். விரும்பினா வாங்க. அது 2015 அல்லது 20க்கு பிறகு வந்த கடைசி 5 வருஷம் 6 வருஷம் பேப்பர் செய்வோம். ஃபுல் பேப்பரா செய்வோம் சரிதானே. அதுக்கு எங்களுக்கு எப்படி ஒரு மார்ச்சுக்கு பிறகுதானப்போ தொடங்குவோம் சரிதானே. ரைட் சரி அது இருக்கட்டும். ஓகே நீங்கள் கொப்பியில கிடைங்க போடுங்க. அப்போ மெக்கானிக்ஸ் சரியா. மெக்கானிக்ஸ் பாடத்தை பற்றி பேப்பரை பற்றி எல்லாம் நான் இப்ப கதைக்க தேவையில்லை. எல்லாம் தெரியும் உங்களுக்கு சரிதானே.
இப்படி இருந்தா ஆறுதலா கதைக்கிறோம். ரைட். இப்ப நேரம் போகுனதை பற்றி யோசிக்காம லைட்டா சொல்லிக்கொண்டே போறேன்னா, சரியா? ஒரு பாடம், பெரிய பாடம் படிக்க போறீங்கன்னா அந்த பாடத்துக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்றதை முதல் விளங்கிக்கொள். அப்பதான் உனக்கு படிக்க ஈஸியா இருக்கும். சரியான ரைட். உண்மையா நேரம் போறா, இவ்வளவு விஷயம் காய்ச்சோண்டீங்களா வரைக்கும் நேரம் போறக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிக்கொண்டே போறேன். சரியா? எங்களோட மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் கூட இந்த பாடம் ஒன்று இயக்கவியல், சரியா? டைனமிக்ஸ், சரியா? இயக்கவியல் டைனமிக்ஸ் இந்த கேட்டகரியில வரும். ஏன்னானே அடுத்தது வந்துடாப்பன் நிலையியல், நிலையியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். சரியா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். சரியானே? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். ரைட். இப்ப இயக்கவியல்ன்றது முழுக்க முழுக்க இயங்குறதோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி படிக்க போறோம். நிலையியல்ன்றது பேலன்ஸ்ல, ஈக்குவலிபிரியத்துல இருக்கிற கான்செப்ட், சமநிலையில் இருக்கிற விஷயங்களை பற்றி படிக்க போறோம். சரியா? இப்ப நாங்கள் ட்ரெண்டையும் இதை முடிச்சு அது அப்படி எல்லாம் வர மாட்டோம். இங்க அங்க அங்க இங்கன்னு மாறி மாறித்தான் போவோம். சரியான ஒரு கான்செப்டா போவோம். இயக்கவியல் கேட்கிறப்ப முதலாவது பேசிக்கான விஷயங்கள் பார்ப்போம். எது? லீனிய மோஷன், நேர்கோட்டு இயக்கங்களை பற்றி பார்ப்போம். ஏன் தானே? அதுல கிடை இயக்கமும் பெறும், புவியீர்ப்பின் கீழ் இயக்கமும் பெறும். ஏன் தானே? இன்றைக்கு அதை பற்றி தான் கதைக்க போறோம். சரியா? இது முடிஞ்சா இந்த ரெண்டையும் சேர்த்த மாதிரியான எரிய இயக்கம், ப்ரொஜெக்டைல் மோஷனை பற்றி கேட்போம். விளங்கானே? எரிய இயக்கத்தை பற்றி கேட்போம். சரியானே? ரைட். அப்ப இது முடிஞ்ச அப்பன் இதுல பற்றி கதைச்ச நாங்கள் கட்டாயம் கிராஃப் கதைச்சாகணும். சரியா? இவர்கிட்ட கிராஃப்கள் எப்படி இருக்கிற வரைவுகளை பற்றி கதைக்கணும். இதெல்லாம் பேசிக்ல வர வேண்டிய விஷயத்த நான் எங்க செய்வேன், இங்க வச்சு காய்ச்சிடுவேன். ஏன் தானே? அதே மாதிரி அப்ப ஸ்ட்ரக்சர்ல சொன்னான், பேசிக்ல பாடத்தை ஸ்கிப் பண்ணலாம், எம்சிக்கு கட்டாயம் எக்ஸாம்ல போடுவேன். அப்ப அதுல நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். சரியா? அதே நேரம் ஸ்ட்ரக்சர் நான் செஞ்சு விடுறேன். கருவியல் நான் படிப்பிச்சே விடுறேன். இடையே கிடைக்கிறார். இப்ப ஒரு பாடம் எடுத்ததை படிப்பிக்காம இடையே கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் சரியா ஒரு 15-20 நிமிஷம் ஒரு கருவியா படிக்க முடிஞ்சு. ரைட். ஓகே. சரி. இது முடிச்சோம்டாப்போ அடுத்த பாடம் வந்தாப்பன் இது சாதாரணம். அதாவது நியூட்டன் சொன்ன மாதிரி அப்பன் விசைய பற்றியே கதைக்காம இடப்பெயர்ச்சி, ஆர்முடுகள், நேரங்கள் சம்பந்தப்பட்ட கதைக்கிற விஷயம். இனி வந்தாப்பன் இதுக்கு அடுத்தது கிரிட்டிக்கலா போய் கதைப்போம். அப்படி ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் என்ற கேட்டகரியில வரும். அதாவது விசையை பயன்படுத்தி இயங்க வைக்கிறது. அதுக்கு முதல் நீ விசையை பற்றி படிக்கணும். மோமா இல்லையா? அப்ப அடுத்த வட்டம் இவர் முடிச்சோன்னா நிலையியலுக்கு வருவோம். இங்க வந்து என்னத்தை பற்றி படிப்போம்? விளையுள் விசை, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி பாக்குறது. சரியா? அதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. பேசிக்ல ஒரு மெத்தட் இருக்கு, காவி கூட்டல். அதையும் நான் இங்க வச்சு சொல்லி தந்துருவேன். அதே மாதிரி விசை இணைக்கிற விதி, பரலோகிராம்ல ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, வெக்டர் அடிஷன், பரலோகிராம். சரியானே? ரைட். ஓகே. அப்ப 2 மெத்தட் மூலமாவும் விசை விளையுள் விசை இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஏன் தானே? அப்ப இந்த பாடம் படிக்கிறதானப்ப அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி கதைச்சு இதுக்குள்ளே முடிச்சு விட்டுரும். சரியா? கதைச்சு அதால வந்த எல்லா சேவைகளையும் ஸ்ட்ரக்சரை செஞ்சு விட்டுரும். அப்படி முடிச்சோம்னா போகும். சரியா? அடுத்தது ஒரு பொருள் சமநிலையில் இருக்கணும்டா, ஒரு பொருள் சமநிலையில இருக்கணும்டா 2 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒன்று, அந்த பொருள் நேர்கோட்டுல இயங்கக்கூடாது. லீனிய மோஷன் இருக்கக்கூடாது. ஒருத்தர் நேர்கோட்டுல இயங்கக்கூடாது, அவருக்கு என்ன இருக்கக்கூடாது? விளையுள் விசை இருக்கக்கூடாது. ஏன் தானே? அதுக்காண்டி மேல சுத்துற சீலிங் ஃபேன் இருக்குல்ல, அதற்கு விளையுள் விசை 0. ஏன் ஃபேன் அப்படி நிக்குது, கீழே எம்பளையில மேல எம்பளையில சைட்டு அங்க இங்க எல்லாம் போயில்ல, அதுக்காண்டி சமநிலை இருக்குன்னு சொல்லலாம் இல்ல. ஏன் விளையுள் விசை 0 இருந்தாலும் அங்க திருப்பம், முறுக்கம் என்ற ஒரு விஷயம் வருதா இல்லையா? மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குதானே? அப்போ ஒரு பொருள் சமநிலை இருக்கணும்டா விளையுள் விசையும் 0 இருக்கணும், விளையுள் திருப்பமும் 0 இருக்கணும். அப்ப கட்டாயம் நாங்கள் விளையுள் விசையை பற்றியும் படிக்கணும். அடுத்தது விசை திருப்பம், விசை திருப்பத்தை பற்றியும், அதாவது மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை பற்றியும் கதைக்கணும், விசை திருப்பத்தை பற்றியும் படிக்கணும். விளங்குற விஷயம். சரியான? ரைட். அப்ப இந்த 2 பற்றி இதுலயும் ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அதுவும் இந்த முறை இந்த விசை திருப்பம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாரத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன் தானே? ரைட். அதெல்லாம் நாங்க பிரகாய்ப்போம், ஸ்ட்ரக்சர் பற்றி கதைப்போம். ரைட்டா? இதுகள் கதைச்சோம்டாடா. அப்போ அடுத்தது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் மாஸ், ஈர்ப்பு மையம், திணிவு மையம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஈர்ப்பு மையம், திணிவு மையம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்டர் ஆஃப் மாஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ரைட். இந்த கான்செப்ட்களை பற்றி கதை. ஏன் தானே? இதுக்கு பிறகு சரியா ஃபோர்ஸ் ஈக்குவலிபிரியத்தை பற்றி கதைப்போம். அதாவது விசை சமநிலை. சரியா? விசை சமநிலை இந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னாப்பன் 2 விசை தாக்கி சமநிலை இருக்கிறது, 3க்கு மேற்பட்டது, அதுகள் சார்ந்து நல்லா இருக்கும். அந்த பாடம் படிக்க நல்லா இருக்கும், எம்சிக்யூ செய்ய நல்லா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். ரைட்டா? ஓகே. அப்ப அவரை பற்றி பார்ப்போம். அடுத்தது அப்ப இந்த சமநிலை 2 இருக்குடா. ஒன்று விசை சமநிலை, அடுத்தது சமநிலை வகை. சரியா? இந்த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், என்ன ஸ்டேபிள், மற்றது நம்ம
ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல், அப்படித்தானே? உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று விசை சமல்ல, அது எத்தனை விசதாக்கி சமநிலை இருக்கின்றதை பொறுத்தது. சரிதானே? அடுத்தது சமநிலைக்கு வகைகள் இருக்கிறா, சமநிலை வகைகள், அதை பற்றியும் படிப்போம். நிறைய பேருக்கு இதுலயே தெளிவு இருக்காது, அது என்ன இது என்னன்றதே உங்களுக்கு குழப்பமா இருக்கு. சரிதானே? அப்ப இதெல்லாம் படிக்கிறேன். இது மேக்ஸிமம் எம்சிக்கு தான். எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்கு எல்லாம் இதெல்லாம் என்ன செய்யாது, வராது. ஒரு 2-3 எம்சிக்காண்டியும் அந்த ஸ்ட்ரக்சருக்காண்டியும் தான் இதை படிப்போம். சரியா? பட் வடிவா படிப்போம். சரியா? வடிவா படிப்போம். ரைட்டா? ஓகே. இது முடிச்சுட்டு தானப்போ நாங்கள் இங்க வருவோம். யாருக்கு? விசையும் இயக்கமும், ஃபோர்ஸோட சரியா ஒரு பொருள் இயங்கியக்கு என்ன நடக்கும்? விசையும் இயக்கம். அதாவது எங்களுக்கு எஃப் சமன் எம்ஏ. சரியா? உந்தம், மொமெண்டம் என்று சொல்லுவோம். உந்தம், உந்தம், சரியா? கணத்தாக்கு, இம்பல்ஸ் எல்லாமே இந்த லிஸ்டுக்கு வரும். ஏன் தானே? ரைட். அப்ப இவ்வளவு பேரையும் நாங்கள் முடிச்சிட்டோம் என்று சொன்னா அடுத்ததப்போ ஒரு கொமன் சாப்டரா வரும். என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா வேலை வலு சக்தி, ஒர்க் பவர் எனர்ஜி கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பாய். வேலை வலு சக்தி இது வந்தப்ப எந்த கேட்டகரி, அதாவது இயங்குற பொருளுக்கா நிக்கிற பொருளுக்காண்டு இல்லாம எல்லாத்தையும் சேர்த்த மாதிரியே கதைப்பு. ஏன் தானே? சேர்த்த மாதிரியே கதைப்பு. இது முடிய லைட்டா சுழற்சி இயக்கத்தை பற்றியும் காய்ச்சி போட்டுதான் இங்க வருவேன். சரியா? நான் கூட கொஞ்சம் மாறித்தான் கொண்டு போவேன். சரியா? ஈஸிக்காண்டியா? ரைட். இது முடிஞ்சதப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆங்குல மோஷன் என்று சொல்லுவோம். ஆங்குல மோஷன்டா கோண இயக்கம். கோண இயக்கம், அதாவது இந்த கோண இயக்கம் 2 கேட்டகரியா பிரியும்டாப்பன். ஒன்று வட்ட இயக்கம், அடுத்தது சுழற்சி இயக்கம். சரியா? ஒன்று சர்க்குலர் மோஷன், அடுத்தது ரொட்டேஷனல் மோஷன். சரியா? நிறைய பேருக்கு இதுதான் அடியண்டம். எது? உங்களோட சுழற்சி இயக்கம் வட்ட இயக்கம் கான்செப்ட் இருக்குல்ல, மெக்கானிக்ஸ்ல வெறுக்கிற விஷயம். பட் ஈஸியா இருக்கும்டா, படிப்போமா? படிப்போம். கிளாஸுக்கு ஒழுங்கா வந்தீங்கன்னா காணும். எனக்கு ஒழுங்கா வாரது மட்டும் இல்ல, ஒழுங்கா படிச்சீங்கன்னா. சரியா? ரைட். ஓகே. சரி, இது முடியறாப்ப இதுல கிட்டத்தட்ட இங்க காய்ச்ச அவ்வளவு விஷயங்களும் திருப்பி இங்கே வரத்தான் பார்க்கும். சரியா? இதெல்லாம் முடிச்சோம்டா அடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய தலையடி தொடங்கும்டாப்பன். எது? ஹைட்ரோ. ஹைட்ரோ நீரியல். சரியா? ஹைட்ரோ நீரியல். இதுலயும் 2 கிடாப்பன், ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஹைட்ரோ டைனமிக்ஸ். ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தானப்பன். ஒன்று புதுசா பார்க்க போற விஷயம் ஆர்க்கிமிடிஸ் மாமாண்ட தத்துவமும் ஆர்க்கிமிடிஸ் லோவும், அடுத்தது மிதப்பு விதி ஃப்ளோட்டிங் லோவை பற்றி மட்டும்தான் கதைக்க போறோம். மிச்சம் எல்லாமே எங்க காய்ச்சிருப்போம் சொன்னா இங்க காய்ச்சிருப்போம் இல்லை, சமநிலை வகைகள். இதே விஷயங்கள் விசை திருப்பங்கள் இங்கேயும் திருப்பி கொண்டு வந்து அப்ளை பண்ணும். ஏன் தானே? கணக்கு இல்லை. நீங்க ஒரு ஐடியாவோட மெக்கானிக்ஸை படிச்சீங்கன்னா மெக்கானிக்ஸ் சின்ன விஷயமா இருக்கும், அங்கால உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். அதை நீங்க கூட கட்டித்தனம் எப்படிதான் உடைக்க போறீங்கன்றது. சரிதானே? ரைட். அடுத்தது ஹைட்ரோ டைனமிக்ஸ். அது ஹைட்ரோ டைனமிக்ஸ் சொல்ல மாட்டோம், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் சொல்லுவோம், பாய் இயக்கவியல் சொல்லி. அதுல என்ன வரும் என்று கேட்டாப்ப 2 விஷயம் தான். ஒன்று கண்டினியூஸ் ஈக்குவேஷன், தொடர்ச்சி சமன்பாடும், அடுத்தது பெர்னியூலின் தேத்துவம். சரியா? பெர்னியூலின் தத்துவமும் தான் வரும். சரியா? பெர்னூலியின் தத்துவமும் தான் வரும். இந்த 2 தான் அங்க மெயினா இருக்கு. ஆக மொத்தம் இவ்வளவு தான் மெக்கானிக்ஸ். சரியா? இப்ப லைட்டா ஒருக்கா இன்ட்ரோடக்ஷனை நோட் பண்ணி வைங்க, மெக்கானிக்ஸ் போட்டு இதை நோட் பண்ணி வைங்க. இப்ப சிலது கேட்கும் அப்பன் ரிப்பீட்டுக்கு என்ன கோயாரிக்கு இதெல்லாம் எனக்கு பேப்பர் தான் வேணும்ண்டு. அப்படிப்பட்ட உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. ஏன் தானே? நான் பேப்பர் செய்வோம், பட் எல்லா விஷயமும் சொல்லித்தான் செய்வோம். சரியா? இங்க நோட்ஸ் மட்டும்தான் கட் ஆகாம மிச்ச எல்லா விஷயமும் விளங்கப்படுத்தினா போவேன். ரைட்டா? பொறுமை இருக்கத்தான் வேணும். சரியா? இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த சவுண்ட் கேட்கலன்னு முதல் சொல்லிக்கிறீங்கன்னா நான் இப்பதான்டா பாக்குறேன். ஓகே தானே? இப்ப எல்லாம் சரியா தானே இருக்கேன்? ஓ, தியரி கையில இல்லாம இந்த கிளாஸ் படிக்க இயலுமான்றவர்கள் கேட்கிறாப்பா. சரியானே? ரைட். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், அதான் நான் தெளிவா சொல்றேன். நோட்ஸ் தான் தர மாட்டேன். சரியானே? தியரி சொல்லி கொண்டுதான் போவேன். ஷார்ட் நோட்ஸ் தான் நீ நோட் பண்றதுக்கு டைம் நான் விடுவேன். சரியானே? ரைட். சோ என்னை பொறுத்த வரைக்கும் கூட நான் ரிப்பீட்டர்ஸ் தியரி தெரிஞ்சவன் பேப்பர் மட்டும் எனக்கு செஞ்சா காணும் சில திமிரா வரும் இல்லை. நான் தியரி படிச்சுட்டேன், எனக்கு பேப்பர் செஞ்சா காணும் வேணும், வாசல்ல வச்சே கேளதான் சொல்ற கன்செப்ட்லங்கானே. சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் அது பம்மாத்துக்காது. அப்படி ஒருத்தன் தெரிஞ்சிருந்தாடா அவன் கட்டாயம் ஃபர்ஸ்ட்லயே நல்ல அவுட்புட் ஒன்று போயிருப்பான்னு நம்புறாள் தான் நான். சரிதானே? என்ன பொறுத்த வரைக்கும் பட் உண்மைக்காது அப்படி சில பேர் இருக்காங்களா? சில பேர் இருக்காங்கடா. சரியா? பட் சொல்லி பாப்பண்டா. பட் இல்லாட்டி அப்பன் அவனால போல இல்லை. உண்மையாவே சிலது தான் அடிமட்டம். சார் நிறைய பேர் இருக்கிற பிரச்சனை அது.
நீங்க இருக்கிறது அடிமட்டமா இருக்கும். ஆனா உங்களோட நினைப்பு என்ன, எனக்கு தியரி தெரியும் கேள்வி செஞ்சா காணும், விளங்குதானே? சரியா? அது உங்களோட பிரச்சனை. அப்ப சில பேர் உண்மையாவே படிச்சவன் இருப்பான், அதாவது அவன் ரிசல்ட்ஸ் எப்படி வரும்னு கேட்டா தியரி தெரிஞ்சிருந்தா 3B வந்திருக்கும். ஞான் தானே? ஐ மீன் வரப்போ ரிசல்ட் வந்து 3B வரும். ஆனா 3A மிஸ் ஆனதுக்காண்டி அவன் 3 படிப்பான். அவனுக்கு வந்து இந்த கிளாஸ் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கிளாஸ், ஆனா அவருக்கும் செட் ஆகும். சரிதானே? இப்ப சம்டைம் ஃபுல்லாவே தியரி தெரியும்னு சொன்னா அவனுக்கு அந்த கிளாஸ் ஒரு காவாசி, இப்ப 1.5 மணி நேரம் கிளாஸ்னா 25 நிமிஷம் அவனுக்கு வரும். கேள்வி செய்ய ஓகேயா இருக்கும். சரியா? இப்ப தியரி சொல்லித்தான் கேள்வி செய்வோம், யோசிக்காது. இப்ப இந்த சேர்த்தானே போறோம் பாப்போம். கணக்கு கேள்வி போயிடா, இதுல நிறைய டைம் போயிட்டோம். ஓகே, அப்ப நாங்கள் ஒன்னோட தொடங்குவோம். கிடைங்க போட்டுக்கொள்ளுங்கடா. நேர்கோட்டு இயக்கம் போடுங்க. நேர்கோட்டு இயக்கம். சரியா? இடைநிலை குத்தலாம் உடைக்க தேவையில்லை, எல்லாத்தையும் முண்டாக்கா இப்ப முண்டாக்கா சொல்லுவோம். சரியா? நேர்கோட்டு இயக்கம். ரைட். இப்ப இந்த இடப்பெயர்ச்சி, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், இடப்பெயர்ச்சி தூரங்களை பற்றின விளக்கம் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நம்புறேன். அதாவது இது ஒரு புள்ளி A, இது புள்ளி B. சரியா? இங்க இருந்து ஒரு துணிக்கு எப்படியே வெளிக்கிட்டு இங்க வாரர், அதாவது இப்படி வளைஞ்சு 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 வாரர். சரியா? வளைஞ்சு 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 வாரர். அப்படி வரைக்கப்பன் இவற்ற ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கு இடையில இருக்கிற மிக குறுகிய தூரம் 200 மீட்டர் என்றும். சரியா? இவர் வளைஞ்சு 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 போற அந்த டோட்டல் வேண்ட லென்த், மொத்த பயணப்பாதையின் நீளம் 700 மீட்டர் தாரன். இவர் வெளிக்கிடைக்க ஆரம்பத்துல டைமிங் T7 இந்த இடத்த ரீச் பண்ணிக்க டைமிங் T7 10 செகண்ட். அப்ப டோட்டலா இவருக்கு எடுத்த டைமிங் என்ன மாதிரி 10 செகண்ட். ப்ரொப்போபச் மாதிரியா? சரியா? சைன் பண்ணது போல என்ன பண்ணுது, கொஞ்சம் மழக்குமா இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கு நினைக்கிறேன். சரியாமா? ரைட். ஓகே, யோசிக்கல. ஓகே பாப்பா, சரியா சரியா. ரைட். ஓகே, சரி. அப்ப இதுல வந்தப்ப நிறைய கதைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இல்ல ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து தூரம், தூரம் அதாவது டிஸ்டன்ஸ் என்று சொல்லுவார். தூரம் என்று சொன்னா பயணப்பாதையின் நீளம். தேவைன்னா நீ நோட் பண்ணி வை, தூரம்ன்றது பயணப்பாதையின் நீளம். இதை மட்டும் நோட் பண்ண, படத்தை போட்டு இதை மட்டும் நோட் பண்ண, அதை வந்து 700 மீட்டர் என்று சொல்லலாம். அடுத்தது வந்து இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி, இவர் என்னதான் சுத்தி சுத்தி போனாலும் பயணப்பாதை ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கு இடப்பட்ட மிக குறுகிய தூரம் தான் இடப்பெயர்ச்சி. அது எவ்வளவு வரப்போகுது, 200 மீட்டர். இப்படி போட்டாண்டா படகுல ஏன் இடப்பெயர்ச்சி காவிக்கணியம் திசை கருத்துல கொள்ளணும். அப்ப நீ என்ன சொல்ல வேண்டி வரும் அப்பன், 200 மீட்டர் என்று போட்டு இந்த டிரெக்ஷன் என்று அம்புக்குறி காட்டியிருந்தா அக்செப்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா ஏபி என்று போட்டு மேல கோடு போட்டீங்கடா, மேலேயோ கீழேயோ கோடு போட்டீங்கடா அது காவி. மேத்ஸ்ல கீழே கோடு போடலாம்டா அப்பன், பிசிக்ஸ்ல நீங்கள் மேலேயே போட்டு பழகுங்க. ரைட். ஓகே, 200 மீட்டர் இது சரி. இப்ப சில பைத்தியம் என்ன செய்யும் கேட்டா, போடுங்கடா உனக்கு கோடு தானே போடும், BA 200 மீட்டர் போடும். இப்படி போட்டா அந்த மீனிங் என்ன சொல்லுவா, அது B ல இருந்து A நோக்கி. உங்களுக்கு இடப்பெயர்ச்சி எங்க இருந்து எங்க நோக்கி இருக்கு, ஆரம்பத்துல இருந்து இறுதியை நோக்கி இல்லை, A ல இருந்து B நோக்கி. அப்ப ஓர்டர் முக்கியம். AB என்று போட்டு கோடு போட்டீங்கன்னா சரி, மாறி போட்டீங்கன்னா அப்பல நான் தானே நோட் பண்ணி வைப்பாய், நோட் பண்ணி வைப்பாய். சரியா? ரைட். அடுத்தது அப்ப அடுத்தது வந்து கதி, கதி, கதி. கதின்ற லிஸ்ட பாத்தீங்கன்னு சொன்னா கதி எப்படி வரும் அப்பன், தூரத்தின்கள் நேரம், ஸ்பீட், ஸ்பீட் என்று சொல்லுவோம். சரியா? தூரத்தின்கள் நேரம். சரியா? அப்ப கதியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வரப்போதாப்பு 700 10 10, அதாவது 70 இந்த மாதிரி வரும். சரியா? 70 இந்த மாதிரி வரும். சரியா? சரி, 70 மீட்டர் செகண்ட் -1 எப்பயும் அழகு முக்கியம் போட்டு பழகா. ரைட். ஓகே, பிரதிரேக்க அழகு தேவையில்லை. ரைட். அதே மாதிரி அடுத்தது வேகம், விலோசிட்டி என்று சொல்லுவோம். வேகம், விலோசிட்டி. இது எப்படி வரும், இது எப்படி வரப்போகுது, இடப்பெயர்ச்சி வந்து 200 தானே. அப்ப 200 10ஆல பிரிப்பாய், பிரிச்சு என்று சொன்னாடாப்பு. சரியா? இதுல பிரச்சனை வராது. சரியா? நேரடியா 20 மீட்டர் செகண்ட் -1. அப்ப உங்களுக்கு சில குழப்பம் வரும். அப்ப ஒரு பயணத்தின் போது கதியும் வேகமும் வேற வேறையா வரலாமா, கட்டாயம் வரும். இந்த கதைக்கானத்தான் இவ்வளவு விஷயமும் கதைக்கும். சரியா? இப்ப இதெல்லாம் வந்து நீங்க கேட்கலாம், இதெல்லாம் தெரியும்டா எங்களுக்குண்டா, இதுல சின்ன சின்ன நுணுக்கங்களை சொல்றோம் என்னன்னு கேட்டாப்பன். இப்ப வர கேள்வி எனக்கு தெரியும், என்னது ஸ்டேட்மெண்டா தான் வரும். இந்த பேப்பர் பாத்துனீங்க தானே, நிறைய கூட்டுக்கேள்விக்கு அடி வாங்கினீங்க ஏன் தானே. சரியா? அப்ப அந்த கூட்டுக்கேள்விக்கு அப்புறம் இப்படியான விஷயங்களை கதை கேட்க இதுல விளங்கினாத்தான் கதைக்கலாம். சரியா? நோட் பண்ணி வைங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு பெம்பலா ஒரு கேள்விதாரன் ஒரு துணிக்கை இங்க இருந்து வலிக்கிறார். சரியா? இந்த புள்ளில இருந்து வலிக்கிறார் அப்பன், வலிக்கிட்டு இப்படியே ரவுண்ட் அடிச்சு கொண்டு ஒரு வட்டப்பாதையில திருப்பி இங்க வந்து சேர்ந்துட்டார். சரியா? அதாவது ஆரம்பிக்கப்பட்ட புள்ளிக்கே திருப்பி வாரார். இத கேள்வியெல்லாம் தரையில, உங்களுக்கு விளங்கின மாதிரி நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு விளங்கின மாதிரி நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இவற்ற ஆரை வந்து 6 மீட்டர், இந்த வட்டப்பாதை ஆரை 6 மீட்டர்.
வெளிக்கிடைக்கிற அதாவது மொத்த நேரத்துக்கு இந்த பயணத்துக்கு எடுத்த மொத்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா 10 செகண்ட். பயணத்துக்கு எடுத்த மொத்த நேரம். ஸ்பீட் என்ன, வெலோசிட்டி என்ன, கதி என்ன, வேகம் என்னன்னு சொல்லணும். டக்குன்னு டிரைவ் பண்ணுங்க. வட்டப்பால முழு வட்டம் அடிச்சுட்டாரா, முழு வட்டம் தொடங்கி நடத்துக்கே திருப்பி வந்துட்டாரு. கியூண்டு போடும் உனக்கு விளங்கின மாதிரி கேள்விய போடும். சரியா? ப்ரொப்போ வச்சுக்கிட்டு ஒரு கேள்வியா கொடுப்போம். அப்ப இதுல நிறைய விஷயங்கள் வட்டத்துல காவட்டம், அரைவட்டம், முக்காவட்டம் எல்லாம் போவோம். உங்களுக்கு அது தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் மண்டே இருக்கிறார்கள் தானே. சரியா? இதுல காய்ச்சி போட்டா மிச்சங்கள் வந்தா நீங்க யோசிக்க தெரியும். எக்ஸாம் பேப்பர்ல இருக்குவோம். எக்ஸாம் பேப்பர்ல மிச்ச ஃபன்னல் எடுப்போம். நான் சொன்னேன் இடையில ஃபம்மாத்த எக்ஸாம் உண்டு. அதெல்லாம் என்னன்னு சொல்றது, இந்த ஆன்சர் எழுதுற மாதிரி எல்லாம் பெருமடா. சரி, அது உங்களை நுழைச்ச பில் பண்றதுக்காண்டி வைக்கிற எக்ஸாம் அந்த எக்ஸாமா. ரைட். மற்ற ஃபுல் எக்ஸாம் கடைசியா தான் வரும். அது எப்படியும் உங்களுக்கு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்துக்கு பிறதானப்பன் பெரிய எக்ஸாமா கொண்டு தொடங்குவோம். சரி, சிலபஸ் கொஞ்சம் ஓடினாத்தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரைக்கும் போனா தான் ஃபுல் எக்ஸாம் போடலாம். எப்படியும் போன முறை ஒரு 6 ஃபுல் எக்ஸாம் நடந்தா நினைக்கிறேன்டா. இந்த முறை இன்னும் கொஞ்சம் கூட்ட முடியும். ஒரு 10 எக்ஸாம் ஆச்சு. பாப்போம். கணக்க யோசிக்காத. பயணம் செய்த தூரம் என்ன மாதிரி? பயணம் செய்த தூரம், அதாவது கதி என்பது தூரத்தின் நேரம். அதே கதி என்பது தூரத்தின் நேரம். அவர் மொத்தமா பயணம் செய்த தூரம் உள்ளதாப்பன் 2πr மீட்டர். 2πr மீட்டர். நேரம் 10 செகண்ட். உடைச்சாண்டு சொன்னாடாப்பு. உடைச்சாண்டு சொன்னா அதாவது நீங்கள் இது அப்படியே போடலாம். எனக்கு உங்கள்கிட்ட நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு வேற பெருமானம் வருதுன்றது விளங்குதா என்றதான் எதிர்பார்த்தேன். சூம்ல தெரியாது. பட் நான் நீங்கள் அழகு வச்சுக்கிறேன். மீட்டர் செகண்ட் மைனஸ் அழகு போட்டிருக்கேன். சூம்ல அது கேமராங்களை போப்பன்னு சரியா அடுத்த கிளாஸ் ஏற்ற மாதிரி செட் பண்றோம். ரைட். ஓகே. அதே மாதிரி வேகம் வந்தா அதுக்கு இடப்பெயர்ச்சி பாப்பீங்க. வட்டப்பாதைக்கு அவற்றை சுற்றளவு தாண்டாப்பன் பயணம் செய்த தூரம் 2πr. பட் வேகம் சொல்லிக்க இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வரப்போகுது. இடப்பெயர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட இடத்துக்கு ஏறுமா வந்து சேர்ந்துட்டு 0. சரியா? 0த்தை 10ஆல பிரிக்கணும். எந்த ஒரு சின்ன நம்பரையும் பெரிய நம்பரால பிரிச்சா என்ன விடாண்டா வரும்? 0. சைவருக்கு அழகு போடணும் எல்லாம் கட்டாயம் இல்லை. சரி, அங்கே 0 போட்டிருக்கேன். நீங்க நோட் பண்ணி வைங்க. நம்பிலாடா உங்களை. சரியா? 0ன்றதுக்கு அழகு போடணும்ன்றது கட்டாயம் இல்லையா? ரைட். வார வெள்ளிக்கிழமை நடக்கிற எக்ஸாம்ல எப்ப ஒரு பேசிக்ல கொஞ்சம் தாராளமா கேள்வி போடுவேன். அது நீங்க தான் படிக்கணும். அது உங்களோட எக்ஸாம் மார்க்ஸை குறைக்கிறதுக்காண்டி இல்லை. அப்பன் அதுல வச்சுதான் டிஸ்கஷன்லாம் அந்த சில விஷயங்கள் கதைப்போம். சரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தான். நீங்க பேசிக் எல்லாம் தேவையில்லை. படிப்புல ஃபயர்ன்னு சொல்லி வாராக்கலாம். நீங்க பேப்பர் கிளாஸை கேட்டு வந்தாக்கண்டா பேசிக் எல்லாம் நான் படிப்பிக்காம செய்யணும். ரைட். சரியோ? ஓகே. இவர் முடிஞ்சா அடுத்த ஒருத்தரை பற்றி வடிவா தெரியணும். குட்டி கேடிங் ஒண்ணு போடு. எக்ஸலரேஷன் ஆர்முடுகள். இவரை பற்றியப்பன் கூட்டுக்களி நான் போன முறை எதிர்பார்த்தேன். போடப்பட இல்லை. அப்ப அடுத்தடுத்த முறையில வந்து போடுவாருன்னு என்னட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சானே அதே முறைக்கா லைட்டா சொல்லிக்கொண்டே போறேன். சரியா? ரைட். அப்போ கவனி, நோட் பண்ணிட்டேன்டா. ஆர்முடுகளை பொறுத்த வரைக்கும், சரியா? ஆர்முடுகளை பொறுத்த வரைக்கும் எக்ஸலரேஷன் குறிப்போம். ரைட். இதுண்ட கதை என்னன்னு கேட்டாடாப்பன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏ சமன் 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த விளக்கம் என்ன? 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இதை உடைக்கலாம். எப்படி? ஆர்முடுகள்ன்றது ஓரலகு நேரத்துல வேகத்துல ஏற்பட்ட அதிகரிப்படா. அதாவது 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கீழ் செகண்ட். இந்த விளக்கம் என்னன்னு கேட்டா, ஒரு துணிக்கைக்கு ஆர்முடுகள் சொன்னா அதன் விளக்கம் ஒவ்வொரு செகண்டுக்கும் அவற்றை வேகம் 7 கூடும். ஒவ்வொரு செகண்டுக்கும் அவற்றை வேகம் ஒவ்வொரு செகண்டுக்கும் அவற்றை வேகம் 7 கூடும். இதான் ஆர்முடுகளோட விளக்கம். சரியா? அப்ப ஒரு துணிக்கை ஆரம்பத்துல 0 என்ற வேகத்துல இருக்குன்னா முதலாம் செகண்ட் அவற்றை வேகம் என்னவா இருக்கு? 7. அடுத்த செகண்ட் இன்னொரு 7 கூடினா 14. அடுத்த செகண்ட் இன்னொரு 7 கூடினா 21. 7 ஒவ்வொரு செகண்டுக்கும் கூடும். தான் விளக்கம். விளங்கானே? அப்ப ஆர்முடுகளை பற்றி உங்களுக்கு குழப்பம் தேவையில்லை. கையோட புவியீர்ப்பு ஆர்முடுக்குரிய விளக்கத்தையும் சொல்றேன்டா. புவியீர்ப்பு ஆர்முடுகள் கீழ் நோக்கி என்னன்னு சொல்றோம்டா? கீழ் நோக்கி 10 மீட்டர் செகண்ட்
-2 சரியா? ப்ரொப்ப வச்சுக்கு எல்லாம் தனித்தனியா கதைப்போம். உங்களுக்கு எல்லாம் கதைக்கு எல்லாம் சேர்த்து கதைச்சு வரும் சரியா? 10 மீட்டர் இந்த விளக்கம் என்ன? ஒரு துணிக்கே நான் இதுல விட்டேன்டா அது கீழே வரைக்க ஒவ்வொரு செகண்டுக்கும் மற்ற வேகம் 10 கூடும். நிறைய பேர் யோசிச்சுங்க ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் போகுமாக்க முடியும். அது வேகம்டா. இது கேட்கறது ஆர்முடுகள்ன்றது ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகத்தை எவ்வளவா கூட்டும். நான் தானே அடுத்த கிளாஸ் அதை பற்றி நாங்கள் கதைப்போம் சரியோ? ரைட் இருக்கட்டும். இப்ப அடுத்த பஞ்சாயத்து சரியானே? அமர்முடுகள் இவர் தாண்டா நிறைய பேருக்கு குழப்பத்தை கொடுக்குறாங்க சரியா? அப்பன் இந்த டிரெக்ஷன்ல அமர்முடுகள் 7 மீட்டர் செகண்ட் -2 தாரார். இந்த விளக்கம் என்ன சொல்லுங்க? இந்த டிரெக்ஷன்ல அமர்முடுகள் 7 மீட்டர் செகண்ட் -2 தாராருண்டா இந்த பக்கமா துணிக்கேண்ட வேகம் 7 குறைய போகுது. யோசிப்பார். அதாவது இந்த பக்கமா 7 குறைய போற நிக்க போறாருன்னு அர்த்தம். உங்களப்ப ஒரு பழைய ஒரு சைக்கிள்ல ஏன் தானே அல்ல ஒரு பழைய மோட்டர் வெஹிக்கிள் ஒரு வயசு போன ஐயாவால் வார ஏன் தானே நான் குறுக்க இப்ப அதில் தள்ள போறேன். ஏன் மோட்டர் வெஹிக்கிள்னு சொல்லி பெரிய கார்ல ஒருத்தர் வந்தாடாப்ப நான் போய் தள்ள போறேன்னு போய் தள்ளினா நடக்கும். தக்காளி சோசுல அது வேற எல்லாம் நடக்கும். ரைட். வயசு போனால் வாரார் ஒரு பழைய சைக்கிள் மோட்டர் வெஹிக்கிள் வாரார். இப்ப லைட்டா தள்ளக்கூடிய மாதிரி சுச்சுவேஷன் நான் தள்ள போறேன். தள்ளினோட நான் கை வச்சு நான் நின்றுவாரோ இல்ல அவர் வந்த போர்ஸைக்கு நான் லைட்டா அப்படி பின்னுக்கு வருவேன். ஆனா அவற்ற வேகம் என்ன செய்வார்? நான் அப்படி பின்னுக்கு வர அவற்ற வேகம் அவர் என்ன நோக்கி தானே வந்தவர். அவற்ற வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அவர் இந்த திசையில அமர் முடுகிறார். உண்மையில இவர் இந்த திசையில அமர் முடுகிறதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். என்ன செஞ்சான்டா அவர் இந்த பக்கம் இயங்க நான் ஒப்போசிட்டா பிடிச்சு தள்ளி அதுக்கு எதிர் திசையில ஆர்முடுகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கு. அப்ப விளங்கிக்கோள் அமர்முடுகள் என்ற ஒரு விஷயமே இல்லையடா. விளங்குதா? அமர்முடுகள் என்ற ஒரு விஷயமே இல்ல. நாங்கள் ஒரு துணிக்கேண்ட இயக்கத்துக்கு எதிராக பிரயோகிக்கிற ஆர்முடுகளை தான் நாங்க என்னன்னு சொல்றோம்டா அமர்முடுகள். அதாவது ஒரு துணிக்கேண்ட இயக்கத்துக்கு எதிராக ஒரு விசை அல்லது எதிராக ஒரு ஆர்முடுகள் பிரயோகிக்க அவர் இயங்குற திசையில என்ன செய்யறாரு? வேகத்தை குறைக்கிறார். விளங்குதா? என்னதான் சமன்பாடுகள் பாடமாக்கினாலும் அமர்முடுகளுக்கு சமன்பாடு இல்ல. V7 U plus 80 வார ஏன்றது என்னது? ஆர்முடுகள். S7 UT plus half AT square வார ஏ ஆர்முடுகள். அமர்முடுகளுக்கு சமன்பாடு இருக்கே இல்ல. பட் என்ன ஒருத்தர் அமர்முடுகிறாருண்டா நாங்கள் அப்ப என்ன ஆப்ஷனுக்கு வருவோம்டா? ஒருத்தர் இந்த பக்கம் மேலோட அமர்முடுகிறாருண்டா இவற்ற விளக்கம் தலைவன் இந்த பக்கமா என்ன செய்யறாப்பன் ஆர்முடுகிறார் அர்த்தம். அதாவது இந்த பக்கமா 7 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகள் பிரயோகிக்கத்தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு? இந்த பக்கமா அமர்முடுகிறார் அர்த்தம். அப்ப எப்பயாவது ஒரு கேள்விகள்ல அமர்முடுகள் ஒரு விஷயம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை எப்படி கன்வெர்ட் பண்ணீங்க? எதிர்த்து சில ஆர்முடுகள். விளங்குதா? இதை உங்களுக்கு விளங்கின மாதிரி நோட் பண்ணி வைப்பேன். இங்கிலீஷ் மீடியம் விளங்கும்னு நினைக்கிறேன். அக்சலரேஷன் டீசலரேஷன் கான்செப்ட் விளங்குதானே? அக்சலரேஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகும். அதாவது இன்க்ரீசிங் ரேட் என்று சொல்லுவோம். வேக அதிகரிப்பு வீதம். சாரி, வெலோசிட்டி இன்க்ரீசிங் ரேட் என்று சொல்லுவோம். வேக அதிகரிப்பு வீதம். வீதம் என்று சொன்னா நேரத்தால பிரிக்கிறது. ஏன் ரேட்ன்றது நேரத்தால பிரிக்க பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி டீசலரேஷன் அமர்முடுகள்ன்றது வெலோசிட்டி டிக்ரீசிங் ரேட். ஏன் தானே வேக வீழ்ச்சி வீதம் என்று சொல்லுவோம். சரிதானே? உங்களுக்கு விளங்கின மாதிரி நோட் பண்ணி வச்சீங்கன்னா சரி. வரை விளக்கணம் எல்லாம் தேவையில்லை. விளங்கின மாதிரி நோட் பண்ணி வை. சரியா? மிச்ச விஷயங்கள் நாங்கள் கூற்றுக்கேளியல் வரும் அங்க வச்சு ஃபன் எடுப்போம். இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஒரு துணிக்கை அமர்முடுறதுக்கு காரணம் அதுக்கு எதிர் திசையில வழங்கப்படுற ஆர்முடுகளே ஆகும். விளங்கின மாதிரி நோட் பண்ணி வை. அடே 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 உனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டே. இங்க பார், இந்த சோக்கு இருக்குதுல நான் இவரை பிடிச்சு மேலறிகிறேன். மேலறியேக்க வேகம் என்ன செய்யணும்? மேலறியேக்கு குறையும் இல்லை. இது காரணம் என்ன? அதாவது மேல் நோக்கி தலைவன் அமர்முடுறதுக்கு காரணம் கீழ் நோக்கி இருக்கிற புவியீர்ப்பு ஆர்முடுகள். கன்செப்ட் விளங்குறாப்பா? இவர் மேல் நோக்கி அமர்முடுறதுக்கு காரணம் கீழ் நோக்கி இருக்கிற ஈர்ப்பு ஆர்முடுகள். அப்ப எப்பயுமே சொல்றேன் ஒரு துணிக்கை அமர்முடுகுதுண்டா டிசலேட் ஆகுதுண்டா ஒப்போசிட்டா பிரயோகிக்கப்பட்ட அக்சலரேட் தான் காரணமா இருக்கு. விளங்குதானே? சரியா? இதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஸ்டேட்மெண்ட் களியல் வரலாமா? ரைட். நோட் பண்ணு. ஜூம்காரர் நான் கதைக்க நீங்க நோட் பண்ண கூடாது. இந்த டிரெக்டார் இங்க அப்படி நோட் பண்ணா வெளியில போயிடணும். ஏன் தானே? அதால இங்க நான் கதைக்க ஒருத்தர் நோட் பண்ண மாட்டினு ராசா. அப்ப நீங்க அந்த டைம் நோட் பண்ணுவீங்களா இருந்தா நான் நோட் பண்ண சொல்லி ஒரு டைம் தருவேன் இல்லையே, அப்போ உனக்கு போர் அடி. சரியா? அதால நான் கதை கேட்க இங்க கவனி. நான் நோட் பண்றதுக்கு டைம் தருவேன். நீங்க அவசரப்பட தேவையில்லை. என்ன டிரெக்ட்ல இருக்கிற நோட் பண்ணி முடிச்சா தான் நான் அங்கால போவேன். இந்த கிளாஸ் டிரெக்ட் ஜூம் 2 சேர்ந்து நடக்குது தெரியும்னு நினைக்கிறேன். என்ன ரைட்? தெளிவா சொல்றேன். டிரெக்ட் சேர்ந்து நடக்கிறதுக்காண்டி ஜூம்ல நீங்க அன்மியூட் பண்ணி டிரெக்ட் கிளாஸ் மாதிரியே கேள்வி கேட்கலாம். இன்றைக்கு மட்டும் நான் இதை அன்மியூட் பண்ணல. சரியா? என்ன இன்றைக்கு நான்
பாதி பேருக்கு நான் இண்டெக்ஸ் நம்பரே கொடுக்கலடா. சரி, டைம் பிரச்சனால எல்லாரும் உள்ள வர சொல்லிட்டேன். அது எனக்கு பொழுதுபோக்கு யார் வந்திருக்கு எல்லாம் தெரியாது. இப்ப சிலர் இப்ப மைக் பண்ணி குளறி கொண்டிருக்கும். இப்படியான கேஸ் எல்லாம் இருக்குடா, அனுபவப்பட்டிருக்கும். ஏன் தானே சரியா ஃபன் எடுக்க வரது எல்லாம் இருக்கும்டாப்பா. சரியா, அதால அந்த விஷயத்துல எல்லாம் மற்றபடி நீங்க வார திங்கள்ல இருந்து கிளாஸ்ல அன்மியூட் பண்ணி எல்லாம் கலையக்கூடிய மாதிரி இருக்குமா? ரைட், சரியா. சரி, அடுத்த போங்கடாப்பன். நியூட்டனின் இயக்க சமன்பாடுகள். நியூட்டனின் இயக்க சமன்பாடுகள். சரியா, நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் போடுங்க. நியூட்டனின் இயக்க சமன்பாடுகள் கணக்கு ஒண்ணும் இல்ல, இதை படிச்சுட்டோம்னா கேள்விக்கிறாங்களாம். E சமன் U பிளஸ் AT. S சமன், திருப்பவும் சொல்லணும், சில பேருக்கு நான் திருப்ப திருப்ப சொல்ல முடியாது. நீங்க ஃபாஸ்டா படிக்கணும்ன்றதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். சரியா, என்ன பொறுத்த தானே. ஆனா இந்த பாடத்தை இவ்வளவு ஸ்லோவா கைக்கிறதுக்கான காரணம் இப்படி இப்படி மற்ற பாடங்களை நீங்க என்ன செய்யுங்கடாப்பா, படிக்கணுன்ற ஐடியாவை இங்க இருந்தே திணிக்கிறேன்டா. விளங்குதா? சரியா, அந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோள். சரியா, இங்க எவ்வளவுக்கு நாங்க வினைக்கிறோமோ அதே மாதிரியே அடுத்து வர சவுண்ட் லைட் அதெல்லாம் ஃபாஸ்டா ஓட ஒழிக்கிட்டுரும். சரியா, அதுலயும் இதே மாதிரி படிக்கணும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. சரியா, ரைட். E சமன் U பிளஸ் AT. அடுத்தது S சமன் UT பிளஸ் ஹாஃப் AT ஸ்கொயர். அடுத்த கிளாஸ் மைக் அன்மியூட் பண்ணி கேள்வி எல்லாம் கேட்பேனா? ரைட், சரியா. S சமன் UT பிளஸ் ஹாஃப் AT ஸ்கொயர். அடுத்தது ஏன் ப்ராப்பரா போ. S சமன் U பிளஸ் V by 2 into T. அடுத்தது V ஸ்கொயர் ஈக்குவல் டு U ஸ்கொயர் பிளஸ் சாரி 2AS. ஏன் தானே ஒவ்வொரு சமன்பாடுலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை காண கிடைக்காது. முதலாவது சமன்பாடுல இடப்பெயர்ச்சியை காண கிடைக்காது. சோ இடப்பெயர்ச்சி ஒரு கேள்வி வருது, அந்த கேள்வியில இடப்பெயர்ச்சியை பற்றி கேட்கவும் இல்லை, இடப்பெயர்ச்சி எவ்வளவுன்னு கேட்கவும் இல்லை, அது ஒரு தரவும் இல்லைன்றா நீ இந்த சமன்பாடை பாவிக்கலாம்னு அர்த்தம். சரியா, அடுத்தது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இறுதி வேகம் சம்பந்தப்படாது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்முடுகள் சம்பந்தப்படாது. ஆனா இவர் கொஞ்சம் பிரச்சனைக்குரியால், நோட் பண்ணி வை ஏன்னு சொல்றேன். ஏன்னா இவர் கொஞ்சம் பிரச்சனைக்குரியால் என்னன்னு சொல்றேன்னா, அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடை சமன்ல பாத்தீங்கன்னா நேரம் சம்பந்தப்படாது. நேரம் சம்பந்தப்படாது. சரியா, நேரம் சம்பந்தப்படாது. ரைட்டா. ஆனா பாருடா, ஒரு விஷயம் மட்டும் எல்லாத்துலயும் வந்து கொண்டே இருக்கு சுலா. எல்லாத்துலயுமே இருக்கிற ஒரு குணம் இருக்கு. ஜூ, ஆரம்ப வேகம். ஏனென்றா ஒரு துணிக்கை ஓய்வில இருந்து வெளிக்கிடுதா அல்லது என்ன வேகத்துல என்ன தொடக்க வேகம்னு தெரியாம எங்களால ஒரு விஷயமும் கதைக்கலாது. அவற்றை இறுதி வேகமும் கதைக்கலாது, நேரம் கதைக்கலாது, ஒன்றுமே கதைக்கலாது. பாருங்க, எந்த ஒரு சிச்சுவேஷன்ல பாருங்க ஆரம்ப வேகம் இல்லாம ஒரு சமன்பாடுமே இல்லை. அதையும் போயிட்டா இங்க ஏத்தி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட், ஓகேயா, ரைட். சரியா, இந்த சமன்பாடு ஏன் சிக்கல் என்று சொல்றேன்டாடாப்பன், இந்த 4 சமன்பாடுகளுமே சரியா, இந்த 4 சமன்பாடுகளுமே துணிக்கை மாறா ஆர்முடுகள் என்றா. இப்ப உதாரணத்துக்கு அவற்றை ஆர்முடுகள் 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒவ்வொரு செகண்டுக்கும் 7 வேகம் கூடணும்னு சொன்னாலே தொடர்ந்து 7 தான் கூடணும். கொஞ்ச நேரத்துக்கு 7 கூடி பிறகு 8 கூடி பிறகு 10 கூடுற கதை இருந்தா இந்த சமன்பாடு செட் ஆகாது. விளங்குதா? நாங்க கிராஃப் வரை கேட்க இன்னும் விளக்கமா சொல்றேன். சரியா, இப்ப இந்த 4 சமன்பாடுகளும் மேலாப்போ மாறா ஆர்முடுகளோட நேர்கோட்டுல இயங்கிக்க மாத்திரம் ஒரு லீனியர் மோஷனாகவும் இருக்கணும், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனோட இருக்கணும். சரியா, இருக்கேக்க மட்டும்தான் இந்த விஷயத்தை கதைக்க முடியும். நான் சொல்றது விளங்குது உங்களுக்கு? விளங்குது? ரைட். அப்ப இதை மைண்ட்ல வச்சுக்கொண்டு சரியா இதை டக்குன்னு நோட் பண்ணி வைங்கோ. சரியா, இந்த சாம்பாடு முக்கியம். மாறா ஆர்முல், இந்த சாம்பாடு ஆர்முல் தேவையில்லை, பட் கேள்வி செய்யறதா இருந்தா மாறா ஆர்முல் வேர்ட் சொல்லணும். ரைட், கேள்விக்கு போறோம். நோட் பண்ணுங்க. திருப்பியும் கேட்கிறேன், யாரும் இந்த டியூட் பெறாம இருந்தாலாப்போ எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, அனுப்பி விடுறேன். கேட்டாக்கள் எல்லாருக்கும் அனுப்பிட்டு நினைக்கிறேன்.
சரியா அப்போ கழிப்போமே. ரைட் ரைட் டியூட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணு சொன்னான். சரியா ஜூம்ல என்னடா டியூட் பிடிஎஃப் அனுப்புறது. சரி அதாவது இந்த ரெக்கார்டிங் பாக்குறாங்களப்பன் கேள்வி செய்யக்க இந்த டெலிகிராம் சேனல்ல டெலிகிராம் சொன்னவங்கள சர்ச் பண்ணலாம் இல்லை இந்த சேனல்ல போய் சர்ச் பண்ணுங்க. PHYDOMAIN நேம் ரைட் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னப்ப இந்த சேனல்ல டியூட் போட்டிருக்கேன். சரியா ரைட் போய் பாத்தீங்கன்னா எடுக்கலாம். ரைட்யா சரி நாங்கள் கேள்விக்கு போவோம் ராசா கேள்விக்கு போவோம். சரியா நீங்கள் இப்ப டக்குன்னு ஓடி போய் இந்த 5வது கேள்வியை பாருங்க. டியூட்ல இருக்கிற 5வது கேள்வியை பாருங்க. டியூட்ல இருக்கிற 5வது கேள்வியை பாருங்க. டியூட்ல இருக்கிற 5வது கேள்வி. சரியா இந்த 5வது கேள்வின்றதப்போ 83ஆம் ஆண்டு வந்த 7வது கேள்வி. 83ஆம் ஆண்டு வந்த 7வது கேள்வி. இன்னைக்கு 1வது கிளாஸ்னுடைய பாஸ் பேப்பர் நம்பர்ல இருந்து எல்லாம் சொல்லி செய்யறேன். ஸ்லோவா போறேன். ஏன் தானே அடுத்தது கிளாஸ் இப்ப எதிர்பார்க்க கூடாது. சரியா நான் டியூட் எல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கணும். அப்படி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிடாப்பா எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட டியூட்டல் வந்து சேர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 நாள் எடுக்கும். சரி அப்ப வாரக்கிழமை வரைக்கும் உங்களோட டியூட் வந்து நீங்க பிரிண்ட் எடுக்கத்தான் வரும். சரியா ரெக்கார்ட் பிரச்சனை அதை நான் தருவேன். சரியா ஜூங்கார சொல்றேன். சரியா சின்ன 10 என்னதான் போட்டான்டா முதல் செக்ஷன் மட்டும் தான் போட்டான். சரியா உங்களோட டியூட் வரும். டியூட் கிட்டத்தட்ட ஒரு 120 பக்கத்தை கொண்ட மாதிரி வரும். 79ல இருந்து எல்லா பாஸ் பேப்பரும் இல்லை வரும். சரியா மெக்கானிக்ஸுக்கு எம்சிக்கு தனியா வரும், ஸ்ட்ரக்சரஸே தனியா வரும். ரைட் ரெண்டாவது ஒண்டா போட்டா பெரிய கட்டா வந்துடும்டா. சரியா ரைட் ஓகே கவனிப்போம் கவனிப்போம். சரியா 5வது கேள்வி பாருங்க. மாறா ஆர்முடுகள் செக் அடிச்சுட்டார் என்று கேட்டா இப்படியான வேர்ட் கையாளைக்கு கன்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் வேர்ட்டை கையாளுற அப்பயே உனக்கு விளங்கணும். ஓகே ஆர்முடலை பற்றி இவர் சொல்லவும் இல்ல கேட்கவும் இல்ல ஆனா மென்ஷன் பண்றார், குத்தி காட்டுறார். ஏன் குத்தி காட்டுறார்? இந்த சமன்பாடுக்கு போன்னு சொல்லாம சொல்றார். விளங்குது? அதுக்காண்டு இப்படி வாட்சணும் ஓடக்கூடாது. சரியா ஓரளவுக்கு விளங்கணும். இதுதான் வரப்போது போல கிடக்குண்டு. சரி எதுக்கு மேலதிகமா தொடர்ந்து வாசிப்போம். சரியா 15 மீட்டர் தூரத்தில் உள்ள இரு புள்ளிகளுக்கு இடையில துருக்க தூரத்தை டே சொல்றேன். நீங்க பெரிய வாம்பயர் ஒரு எண்ணப்பாடு இருக்கும். சரியா சின்ன கேள்வி அது ஜொல்லா கேள்வி இருந்தாலும் படம் போடு ட்ரை பண்ணு. நான் திருப்பவும் சொல்றேன் ஒரு கேள்வியை வச்சு சரியா நான் உனக்கு படிப்பிக்கொண்டு படிப்பிக்கல. இப்ப இன்றைக்கு நான் 10-15 கேள்வி செஞ்சுக்காருனா நீ என்ன சொல்லுவ? ஒரு பிசிக்ஸ் வாத்தி வேறு லெவல்ல செய்யறான்டா 15-20 கேள்வி பொழிஞ்சு தள்ளுறான்னு நீ அப்பளம் பொறிப்ப. ஏன் தானே எந்த பிரச்சனை அது இல்ல ராசா. இங்க 5 கேள்வி 6 கேள்வி செய்யறமானது முக்கியம் இல்ல. செய்யற அவ்வளா கேள்விக்கே நிறைய ஐடியாவை கத்துக்கொள்ளணும். அவ்வளாத்தையும் நீ செஞ்சு பார்க்கணும். பாஸ் பேப்பர் தானப்பன் வரப்போகுது. இந்த முறை பேப்பர் பார்த்தா தெரியும். முழுக்க பாஸ் பேப்பர் ஒரு 10 கேள்வி புது கேள்வி இல்ல. சரிதானே ஒரு 10 அப்படித்தான் புது கேள்வி போட்டிருப்பாங்க. மிச்சம் முழுக்க பாஸ் பேப்பர். ஆனா இப்படி எல்லா பாஸும் ஆல்டர்னேட்டிவ். சரிதானே அப்ப அதுகளுக்காண்டி சின்ன கேள்வியா இருந்தாலும் ஸ்டார்ட்ல இருந்தே பழகுங்க. பஞ்சு குணத்தை விடுங்க. படத்தை போடு, விஷயத்தை குறி. ஏன் தானே பஞ்சு பார்க்காத. அது கிரிட்டிக்கலான கேள்வி வரைக்கும் உனக்கு அதை ஹெல்ப் பண்ணும்டா. ஹெல்ப் பண்ணும். எவ்வளவு பெரிய கேள்வி வந்தாலும் நீ உடைப்பாடாப்பா. ஏன் தானே ரைட் சரியா தெளிவாரு. ஓகே விஷயத்தை பாருங்க. 15 மீட்டர்ல 2 புள்ளிகளுக்குள்ள தூரத்தை 5 செகண்ட்ல கடக்குது. அப்ப இங்க வெளிக்கிடைக்க T7 0 சொன்னா இந்த இடத்த கடக்க T7 5 செகண்ட். சரி கடக்கட்டும் கடக்கட்டும். சரிதானே ரைட் இவன் 2வது புள்ளியை கடக்க இதுண்ட காதி அதாவது இந்த 2வது புள்ளியை கடக்க இவருக்கு இறுதி வேகம் தாரப்பன் 5 மீட்டர் செகண்ட் -1 ஆம். உனக்கு கேள்வி என்ன? இந்த இடத்துல இருக்கிற ஆரம்ப வேகம் என்னன்றது கேள்வி. எவ்வளோ இல்லையா? அப்ப பார் எல்லாம் தந்திருக்கு. என்ன கோதாவரிய தெரியல ஆர்முடுகள் ஆனா சொல்லிட்டார், குத்தி காட்டிட்டார். மாற ஆர்முடு காட்டிட்டார். பயப்படாம போடு. சமன்பாட இறங்கிக்க திசையை பயன்படுத்துங்க. அப்ப சிலது திருப்பவும் சொல்லணும். இதெல்லாம் நீங்க எம்சிக்கு மனசால பாத்துட்டு திருவியல் தானே. ஆனா போட்டு ரை பண்றதுக்கான காரணம் ஒன்றே தானே. இதுக்கு பிறகு கிரிட்டிக்கலான கேள்வி தான் எஸ்ஐக்கு வரப்போகுது. இப்படி சப்ப கேள்வி தான் எஸ்ஐக்கு வராது. ஆனா அங்க வரைக்கும் உனக்கு இங்க பழகிருவா. விளங்குது? அது ஒரு புது பழக்கம். அப்புறம் நீங்க அங்க பழக வேண்டிய அவசியம் இல்லை. சோ இங்க இருந்து அதை பயன்படுத்து. சரியா ரைட் அப்ப போடு சமன்பாடு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணு. S7 U plus V by 2 into T அப்ளை பண்ற மாதிரி நோட் பண்ணு. சரியா சரியா ரைட்டா ஓகே இடப்பெயர்ச்சி எவ்வளவு அப்போ 15. சரியா பிரதிடைக்கு அழகு தேவையில்லை. கடைசி விடைக்கு மட்டும்தான் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். கெமிஸ்ட்ரியில கட்டம் போறியா பிரதிடைக்கு அழகு போடணும். அதுக்கு மார்க்ஸ் இருக்கு. சரியா பிசிக்ஸ்ல பழைய கெமிஸ்ட்ரியில போட்டவரே இல்ல. பிசிக்ஸ்ல நீ அழகு போட்டாலும் உனக்கு மார்க்ஸ் தருவாங்கடா. உங்களுக்கு விடைக்கு தான் பார்ப்போம். பிரதிடைக்கு அழகு பார்க்க மாட்டோம். பட் கெமிஸ்ட்ரியில இங்க பழகி போட்டு அப்புறம் கெமிஸ்ட்ரியில அழகு போடாம விட்டான்னு சொன்னா பிரதிடைக்க மார்க்ஸ் பறக்குமா? பிசிக்ஸுக்கு தேவையில்லை. எங்களுக்கு கடைசி விடைக்கு மட்டும்தான்.
ஆரம்ப வேகம் தெரியாதான் கண்டுபிடிக்கணும். இறுதி வேகம் 5, 2ஆல பிரிக்கணும். நேரம் 5 பெருக்கணும். அப்ப குறுக்க மறக்க எல்லாம் பண்ணெடுத்தோம்டா அந்த 5ஆல பிரிப்போம்டா, பிரிச்சோம்டா 3, 2ஆல பிரிக்கணும்டா 6, இந்த 5 கொண்டு வந்து கழிச்சோம்டா ஜூசமன் 1 மீட்டர் செகண்ட் -1 அளவோட போட்டு பழகு. சரியா? இதை மனசால உண்மையா செஞ்சுட்டு போக வேண்டிய கேள்வி. 15 மீட்டர் தூரம் 5 செகண்ட், சராசரி வேகம் என்னவா இருக்கு? இடப்பெயர்ச்சி 15, வேகம் 5, பிரி எவ்வளவு? 3. சராசரி வேகம் ஆரம்பத்தையும் இறுதியும் கூடி 2ஆல பிரிச்சா இல்லை 3, பிரிக்க முன்னுக்கு 6, 1 5 மற்றவர் என்ன இருக்கும்? இது 5 மினத்தையும் கொண்டு 6 பேர் கொண்டு அவ்வளவு. இது மனசால பார்த்துட்டு போக வேண்டிய விஷயம். ஆனா நான் பழகுன்னு சொல்றேன். நீ ரெண்டையும் ஜோசி, மனசாலையும் ஜோசி, சமன்பாடையும் போட்டு பழகு. கடைசி வரைக்கும் இந்த எம்சிக்கு சமன்பாடு ஃபைனல் பேப்பருக்கு தேவையில்லை. நான் திருப்பவும் சொல்றேன், இனி நடக்க போற எஸ்ஏ கல்விக்காண்டி நான் பிராக்டிஸ் பண்றேன். விளங்குதானே? அதுக்காண்டி உனக்கு இங்க இருந்தே சமன்பாடு போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு சொல்றேன். சரியா? ரிப்பீட்டண்டா போல நீ பெரிய பிக்கர் யோசிச்சு விட்டுறாத. பிக்கர் புடுங்குதல் தெரியும் தானே? அப்படி ஜோதிச்சு விட்டுறான்னு சொன்னேன். ரைட்? ஓகே. இந்த நீங்க பாதி வார்த்தையில கெட்ட வார்த்தையா மாத்தி வச்சுக்கிறீங்களா? அதல்ல பெரிய சிக்கலா இருக்கு. எல்லாம் கெட்ட வார்த்தை இல்லடாப்பா. சரியா? ரைட், ஓகே, சரி. கவனிப்போம். சரியா? ரைட், ஓகே. கோலவாரிஸ் கவனி, அடுத்த கேள்விக்கு போ. சும்மா அந்த 9வது கேள்வி டீல் பண்ணுங்க. 9வது கேள்வி இது புவிப்பின் இயக்கத்தான் வரணும். பட் நான் சொன்ன ஐடியாக்களை வச்சுக்கொண்டு நீங்க செய்யலாம் தானே, சிம்பிளா யோசிக்கலாம். செய்யுங்க. அதாவது 92ஆம் ஆண்டு வந்து 7வது கேள்வி. 92ஆம் ஆண்டு வந்து 7வது கேள்வி. செய். ஆன்சர் மெசேஜ் பண்ணு. ஜூங்கார் ஆன்சர் மெசேஜ் பண்ணு. இன்றைக்கு உங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்கியூசஸ் சரிதானே? டே அடுத்த கிளாஸ்ல இருந்து சரிதானே அட்மின் டீம் மானிட்டர் பண்ணி கொண்டு இருக்கும். கேள்வி கேட்டா ஆன்சர் மெசேஜ் பண்ணணும். சரிதானே? சிலது ஆன்சர் பண்றீங்க, அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். அது வேற டிபார்ட்மெண்ட். சரியானே? அப்படி இல்ல நீங்க பம்மாத்துறீங்க, கிளாஸ்ல இருக்கே இல்ல, ஒழுங்கு இல்ல, சுத்தி திரியில அறிஞ்சாலே சரியா நீ கிளாஸை விட்டு நிறுத்தப்படுவாய். ரைட்டா? ரைட். சரியா? போ. கவனி. சரி, விஷயத்துக்கு வாங்கோ. தரையிலிருந்து பொருளொன்று வேகம் 100 மீட்டர் செகண்ட் -1 மேல் நோக்கி எறியப்படுகிறது. வழித்தரை புறக்கணிக்கப்பட்டால் தரையில் படுவதற்கு எடுக்கும் நேரம். இதுக்கெல்லாம் சாம்பாடு போட்டு நான் விளையாட இல்லை, நேரடியாவே பார்ப்போம். சரியா? 100ல எறியம். நீங்க சாம்பாடு போட்டாலும் செய்யலாம். வீட்டை போய் ரெவனி பாருங்க. இப்படி போயிட்டு திருப்பி கீழே வரும் இல்லை? வரும்னு சொன்னா மொத்த நேரம் இப்படி மேல போயிட்டு கீழே வாரதுக்குரிய நேரத்தை எடுங்க. ஏன் தானே? அதான் காண போறீங்க. இடப்பெயர்ச்சி 0, ஆர்முடுகள் கீழ் நோக்கி 10. அப்ப சாம்பாடு போட வைக்கிறப்ப உங்களுக்கு இறுதி வேகம் தேவையில்லாதானே தானே? இறுதி வேகம் இல்லாம SMN duty plus half it is கேட்ட மேல் நோக்கி போட்டாலும் சரி, கீழ் நோக்கி போட்டாலும் சரி விடவர். ஏன் தானே? எங்க நோக்கி போட்டாலும் விடவர். சரியா? என்ன SMN duty plus half it is கேட்ட மேல் நோக்கி போட்டாண்டா ஆரம்ப வேகம் பிளஸ்லையும் ஆர்முடுகள் மைனஸ்லையும் பெறும். என்ற சாம்பாடு நாங்கள் மேல் நோக்கி போடுறோம்டா தொடக்க வேகம் மேல் நோக்கி இருக்கும்டா, உயிர் கீழ் நோக்கி இல்லை. ரைட். கீழ் நோக்கி சாம்பாடு போட்டீங்கடா ஆரம்ப வேகம் மைனஸ்லையும். சரியா? அப்ப எப்பயுமே வந்தப்ப முதல் இடப்பெயர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுங்க. சாம்பாடு திசை எடுக்க எப்படியும் போடலாம். பட் கவலைன பிள்ளைய தவிர்க்கிறதுக்கு இடப்பெயர்ச்சி திசையில போடப்பார் மிஸ் ஆயினா, அதாவது இடப்பெயர்ச்சி 0 வர சந்தர்ப்பங்கள்ல ஆரம்ப வேகம் எந்த திசையில இருக்கோ அந்த திசையில சாம்பாடு போடு. ஆரம்ப வேகம் மேல் நோக்கி தானே இருக்குது. அப்ப மேல் நோக்கி சாம்பாடு போட்டோம்டா SMN duty plus half it is கேட்ட அப்ளை பண்ணலாம்டா. சிலது ஆன்சர் எடுத்துருக்கு. இதுக்கு ஏன்டா அதுக்கு இவ்வளவு நேரம் சொல்லி கேட்பாய். சரியா? நான் திருப்பவும் சொல்றேன், உனக்கு சாம்பாடு போட்டு பழக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு நீ 20 செகண்ட் விட எடுத்துட்டு வேணும், வடிவா தெரியும். ஏன் தானே? நான் சாம்பாடு போட்டு உனக்கு பழக்கிறேன். அதான் விஷயம். சரியா? இடப்பெயர்ச்சி 0. அப்ப அடுத்த ஆப்ஷன் ஆரம்ப வேகத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்டா. இப்ப மேல் நோக்கிய சில இடப்பெயர்ச்சி 0, தொடக்க வேகம் மேல் நோக்கி தான் இருக்கு. சாம்பாடு மேலனுடைய பிளஸ் 100t பிளஸ் அரைதர இனித்தான் ஆப்பு கீழ் நோக்கி ஆர்மல் இருக்கிறபடியா -10t². -10 என் சாம்பாடு மேல் ஆர்மல் கீழே. ரைட். இனியெல்லாம் போட்டு சுருக்கி எடுத்தாண்டா கடைசியா T7 20 செகண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது சாம்பார் போடக்கூடாது, ஐடியா கண்டுதான் சொன்னானே தவிர இந்த கேள்வியில் உள்ள கேடாப்பன் என்ன அர்த்தம்? கீழே ஆர்முடுகள் 10 புயப்பங்கள் 10 சொன்னானே இல்லை, இந்த கீழோக்கி வர வேகத்தை 10 கூட்டும். அப்ப ஆர்முடுகள் இருக்கிற திசைக்கு எதிரா துணிக்கு எங்களுக்கு அமர் முடுக்கும். என்ன செய்ய முடியாப்பன்? 10 வேகம் குறையும். 100 10 குறைஞ்சா 110 ஃப்ரீ. மேல போறதுக்கு 10 செகண்ட், கீழே வாரதுக்கு 10 செகண்ட், 20 செகண்ட். விளங்குதானே? ரைட், ஓகே, முடிச்சாச்சு. சரியா? அடுத்தது
ஒரு கேள்வியை மிஸ் பண்ணிட்டோம்டா பாஸ் பேப்பர் ரீஅரேஞ்ச் பண்ணிக்க சரியா ஒரு கேள்வி ஒன்று சும்மா ரைவனுங்க இது ஒரு பாஸ் பேப்பர்ல வந்த அப்பன் சரியா நாங்க அரேஞ்ச் பண்ணி அந்த கேள்வியை மிஸ் பண்ணி போட்டோம் சரியானே ஒரு துணிக்கை வெளிக்கிட்ட போகுறாப்போ சரியா T7 5 செகண்ட் T7 5 செகண்ட் சரியானே T7 5 செகண்ட் இதுல வந்து ஆரம்பத்துல ஓய்வுல இருந்து வெளிக்கிறார் சரியா எனக்கு கேள்வி பிரமாண ஞாபகம் இல்லை பட் ஓய்வுல இருந்து தாரன் ஓய்வுல இருந்து வெளிக்கிறார் சரியா இறுதி வேகம் வந்தப்பன் 36 கிலோமீட்டர் per hour 36 கிலோ சரியா கொப்பில கியூண்டு போடுங்க அது பாஸ் பேப்பர் அனுப்பன் பாஸ் பேப்பர்லாம் எந்த பாஸ் பேப்பர் ஞாபகம் இல்லை கேள்வி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ரைட் இது ஒரு ஐடியா காண்டி ரைட்டா இப்ப சிம்பிளா உங்கள்ட்ட கேட்கிறாரு அப்ப நம்ம துணிக்கை ஆரம்பத்துல சைவர் இறுதி வேகம் 36 அவர்கள் எடுத்த நேரம் 5 செகண்ட் துணிக்கை என்ற மொத்த இடப்பேச்சு என்ன துணிக்கை பயணம் செய்த தூரம் என்னன்றது கேள்வி சரியா கியூண்டு போட்டு உனக்கு பயங்கரமா இந்த கேள்வி சோட்டா நோட் பண்ணி போடு இது ஒரு பாஸ் பேப்பர் தான் அனுப்ப இந்த டியூட்ல மிஸ் ஆயிட்டு கேள்வி ஒண்ணும் இல்ல எல்லா மெஸ்ஸில் இருக்க குறுக்க இறுதி வேகம் மட்டும் என்னத்துல இருக்கு கிலோமீட்டர் per hourல இருக்குது அப்ப இங்கேயும் ஆப்பன் கட்டாயம் இந்த கேள்வி சொல்லிக்க உனக்கு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணவர் சீரான ஆர்முடுகள் மென்ஷன் பண்ணவர் அந்த பாஸ் பேப்பர் கேள்வி எந்த வருஷம் தெரியல எடுத்து பாருங்க சீரான ஆர்முடுகள் சரியா சீராக துணிக்கே ஆர்முடுகுது ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணவர் அதை நீயும் மென்ஷன் பண்ணு சரியா இப்ப டிஸ்டன்ஸ் கண்டுடைய ஃபைனான்ஸ் தூரம் அல்லது இடப்பேச்சு கண்டுடைய என்னடா 36 கிலோமீட்டர் per hour முதல் மீட்டர் செகண்ட் மைனஸ்ல மாத்து ஆன்சர் மெசேஜ் பண்ணு இருபத்தஞ்சு மீட்டர் என்ன நிப்பீங்களோ போப்பீங்களோ நிப்பீங்களோ போப்பீங்க சரி எத்தனை நேரம் நேரம் பதினஞ்சு மீட்டர் சரியா ரைட் ஒரு குழந்தை பிள்ளை கேடாப்பா 36 கிலோமீட்டர் per hour முதல்ல இதுக்கு மாத்துங்க சரியா 36 கிலோமீட்டர் என்ன போடலாம் 36,000 மீட்டர் அல்லது கிலோன்றதுக்கு பல 13 கிலோன்றதுக்கு பல 13 போடலாம் இல்லை போட்டீங்கன்னா 36 13 மீட்டர் ரெண்டு வரும் இல்ல 36,000 மீட்டர் ரெண்டு வரும் அது உங்களோட பிரச்சனை ஒரு மனத்தியாலத்தை செகண்ட்ல மாத்தணும் ஏன்னா மீட்டர் per செகண்ட்ல கொண்டுறோம் ஒரு மனத்தியாலத்தை எத்தனை செகண்ட் இருக்கு அது கண்டுபிடிக்கிறதுல நிறைய சும்மா நர்சரி பிள்ளை பாடமாக்கி 24 மணித்தியாலம் அது அப்புறம் 60 பெருக்கி 60 நிமிடங்கள் ஒரு நிமிடத்துல 60 செகண்ட் 60 பெருக்கி வேலைப்பா இல்லை சாணி நான் ஒரு நாள்ல சொல்றேன் 24 எல்லாம் பெருக்க தேவை 24 பெருக்க தேவை அது ஒரு நாள்ல தானடாப்பா சரியா ஒரு மணித்தியாலம் எங்களுக்கு மீட்டப்ப அவர் தானே ஒரு மணித்தியாலம் 60 நிமிடம் இருக்கு ஒரு நிமிடத்துல 60 செகண்ட் படி 60 3600 டக்குன்னு போட தெரியணும் சரியானே ரைட் ஓகே போட்டு சுருக்கினேன் என்ன சொன்னா எங்களுக்கு 2 சேவர் 36 எல்லாம் காலினா கடைசி என்ன வரும் அப்ப இறுதி வேகம் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணா இறுதி வேகம் பிடிச்சாச்சு இப்ப சராசரி வேகம் பிடிக்கலாமே ஆரம்பம் சைவர் இறுதி 10 அதான் சொல்லி கண்டுபிடிச்சோம் இல்லை ரெண்டையும் கூடி ரெண்டால வச்சா 5 சானே ரைட் 500 மீட்டர் பிழைன்றது இப்ப விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் சரியில்லை ரைட் அதாவது நீங்க என்ன செய்யுங்கன்னா பெருக்கையில நினைக்கிறேன் சரி பிரிக்கல சராசரி வேகம் இல்லை பார்க்கணும் ஆரம்பம் சைவரையும் இறுதி 10ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சு 5 வரும் இல்லை அந்த 5ஐத்தான் 5ஆல பெருக்கணும் சரியா 500 மீட்டர் போட்டால் நீ சராசரி வேகம் 2ஐயும் கூட்டி 2ஆல பிரிக்கல u plus v by 2 எல்லாமா பார் சரியா ரைட் அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் 25 மீட்டர் டிராவல் பண்ணிருப்பார் ஆனா பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி வேறையா அல்ல ஏதோ ஆரம்ப வேகம் வேற வந்தவங்களே இன்னும் தெரியா நேரம் வேறையோ தெரியல ரைட் ஓகே சரி சரியாப்பன் ஓகே அடுத்தது சரியா ஓகே அடுத்து நாங்கள் பாஸ் பேப்பர் கேள்விக்கு இறங்க முன்னுக்கு நார்மலா 2 கேள்வி பார்த்துட்டு இறங்குறது நல்ல நினைக்கிறேன் சரியா நார்மலா 2 கேள்வி பார்த்துட்டு அதுக்குள்ள போறது நல்ல சரியானே இந்த ஓவர் டேக்கிங் சம்பந்தப்பட்டதா ஒன்று
முந்துறது தொடர்பாக, ஒன்றை ஒன்று முந்துறது தொடர்பாக. சரியா? ரைட், பாப்போம். நோட் பண்ணி நீங்க அழைக்கிறேன். திருப்பவும் சொல்றேன், எங்களுடைய கிளாஸ்ல கொஞ்சம் கூட கேள்வி செய்யற வரலாறும் இருக்கும். ஏன் தானே பொதுவா இப்படித்தானப்பன் கிளாஸ் போவோம். ஒரு கேள்வி செய்ய அதுக்குரிய பேசிக் கேள்வி செஞ்சு ஏன் தானே பாஸ் பேப்பர் அப்படித்தான் கொண்டு போவோம். நீங்க அதுக்குரிய வீட்டை கொடுக்கணும். சரிதானே? பட் கொஞ்சம் ஓடிட்டோம்னு சொன்னா பிறகு எங்களை திருப்ப திருப்ப அடியில இருந்து நினைக்கிற தேவையில்லை. சரிதானே? ரைட். சரியா? ரைட். இப்போ ஓவர்டேக்கிங் சம்பந்தமா கேள்வி பார்க்க போறோமா? ரைட். இதை கொப்பில கேள்வியாவே போடுறது நல்லது. சரியா? கொப்பில கேள்வியா போடுங்க, கியூண்டு போடுங்க, கொப்பில கேள்வியா போடுங்க. 20 மீட்டர் செகண்ட் -1, 20 மீட்டர் செகண்ட் -1 மாறா வேகத்தில் பயணம் செய்யும். 20 மீட்டர் செகண்ட் -1. இங்கிலீஷ் மீடியம் விளங்கி எழுதினீங்கன்னா நல்லம். சரியா? அதாவது இங்கிலீஷ் மீடியம் மட்டும் ஒரு கேள்வி கவனியும். முன்னுக்கு ஒரு துணிக்கு 20 மீட்டர் செகண்ட் -ல போகுது. பின்னுக்கு இருக்கிறது 70ல வரப்போகுது. அதையும் கன்ஸ்டன்ட் வெலாசிட்டி தான் ஓவர்டேக் பண்ண போறாரு. ஏன் தானே உங்களுக்கு விளங்கின மாதிரி கேள்வியை நீங்க முடிவு பண்ணுங்க. சரியா? ரைட். தொலைநிலைக்குள் 20 மீட்டர் செகண்ட் -1 மாறா வேகத்துடன் பயணம் செய்யும். வாகனம் ஏயின் பின்னால் 70 மீட்டர் செகண்ட் -1 மாறா வேகத்துடன், சாரி, வாகனம் ஏயின் பின்னால் 400 மீட்டர்ல, வாகனம் ஏயின் பின்னால் 400 மீட்டரில் வாகனம் ஏயின் பின்னால் 400 மீட்டரில் 70 மீட்டர் செகண்ட் -1 மாறா வேகத்துடன் 20 மீட்டர் செகண்ட் -1 மாறா வேகத்துடன் பயணம் செய்யும் வாகனம் ஏயின் பின்னால் 400 மீட்டரில் 70 மீட்டர் செகண்ட் -1 மாறா கதியுடன் வாகனம் பி பின் தொடர்கின்றது. வாகனம் பி பின் தொடர்கின்றது. சரியா? ரோமன் நம்பர்ல முதலாவது கேள்வி, எனின் ஒன்றை முந்த எடுக்கும் நேரம் யாது? முதலாவது கேள்வி ஒன்று முந்த எடுக்கும் நேரம் யாது? இரண்டாவது கேள்வி ஒன்று முந்தும் போது பி அதன் ஆரம்ப தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்திருக்கும்? இரண்டாவது கேள்வி ஒன்று முந்தும் போது பி அதன் ஆரம்ப தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்திருக்கும்? பி அதன் ஆரம்ப தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்திருக்கும்? பி அதன் ஆரம்ப தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்திருக்கும்? சரியா? எங்க நீங்களா ஒரு மைண்ட் மேப் படம் போடுங்க. ஒரு மைண்ட் மேப்புக்கு ஒரு படம் போடுங்க. ஒரு 30 செகண்ட் ஐந்தெல்லாம் நீங்களா ஒரு படம் போடுங்க. பென்சிலால என்ன எப்படியும் பிள்ளையாத்தான் போடுவேன், உனக்கு தெரியும் இல்லையே? போடு. ரிப்பீட் வைக்காரர் ஷோர்ட் நோட்ஸ் பிரிம்ப ஒரு கொப்பிலையும் கேள்விய பிரிம்ப ஒரு கொப்பிலையும் போட்டீங்கன்னா கொப்பியல் கட்டு கொப்பியலா வராது. அதாவது நான் இப்ப வர கியூ கேள்விகளை உங்களோட நோட்ஸ் கோப்பியோட சேர்த்து கொண்டு போற மாதிரியும். சரிண்ணே, பாஸ் பேப்பர் பாஸ் பேப்பர் 79 வர போறோம்டா, அதே ஒரு பெரிய கட் ஒன்று வந்துடும். சரிண்ணே, உங்களுக்கு பாக்க பிசிக்ஸ் பெரிய விஷயமா இருக்கு. பட் நோட்ஸை பிரிம்ப ஒரு கோப்பியில வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு தான் நோட்ஸ் கிட்டத்தட்ட உண்மையிலே அதான் விஷயம். நாங்க கேள்விக்காலம் நிறைய படிச்சிருவோமா? ரைட். இன்னைக்கு கணக்கு ஆக்சுவலி ஓடி இருப்பேன்டா. சரியா? பயமா இருக்கு லைட்டா. என்னடா டிரெக்ட் கிளாஸ் இந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் எனக்கு தெரியும். அது முயல் பிடிக்க செட் ஆகுமா இல்லையாண்டதெல்லாம் எனக்கு தெரியும்டாப்பா. சூம்ல இருக்கிற ஜீவராசிகள்
உங்களுக்கு விளங்குதா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது. அதாவது உங்களுக்கு இது ஸ்பீடா இருக்கா ஸ்லோவா இருக்கா எதுவுமே தெரியாதபடியா நானே ஒரு விஷயத்துல கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா போய் கொண்டிருக்கேன். சரிதானே? பட் அது பிறகு நான் உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் மைக்கிள் அன்மியூட் பண்ணி கழிச்சு சரியா உங்களோட வண்ட வளங்கள் உங்களோட ஆன்சர் போற லட்சணங்கள்ல பிடிப்பம் தான்டா. அப்ப நீங்க என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்கீங்க சரியா? கிளாஸ்ல எத்தனை பேர் இருந்தாலும் கட்டாயம் ஒவ்வொருத்தரோடையும் சரியா உங்களோட ஆன்சர்ல இருந்து நீங்க நோட்ஸ் போறது எல்லா விஷயம் அப்ப சரியா ஒண்ணு நான் மானிட்டர் பண்ணுவேன். அப்படி இல்ல அது இந்த கைமொழி போகுதுன்னு சொன்னாலும் சரியா அட்மின் டீமை வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க. கட்டாயம் ட்ரேடருக்குள்ள இருப்பியல். சரி மைண்ட் மேப் போட்டிருப்பீங்க நினைக்கிறேன் பாப்போம். சரியா இதுல வந்தப்போ வாகனம் பி சரிதானே? இவர் என்ன வேகத்தோட கிட்டத்தட்ட மாறாவகம் தானே 6 முதல்ல மாறாவகத்துல வரையிடம் என்ன வேகம் இருக்கு 70 சரியா? ரைட் முன்னுக்கு போற வாகனமே பாத்தீங்கன்னு சொன்னா அப்பன் 20 வேகத்தோட போய்கொண்டிருக்குது. எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆரம்பத்துல சரிதானே? அப்ப சிம்பிள் கன்செப்டா அவர் ஸ்லோவா போறார் இவர் ஃபாஸ்டா போறார். கலைச்சு கொண்டு ஒரு இடத்துல முந்தினமும் முந்தமான் சிம்பிள் லாஜிக். இவர் இங்க அப்படி கலைச்சு கொண்டு ஒரு இடத்துல என்ன செய்யணும் அப்ப ரெண்டும் ஒன்று முந்தும் சரியா? ரைட் அப்ப நான் சொல்றேன் இவர் ஸ்லோவா அப்படியே இங்க வர இவர் இங்க இருந்து ஃபாஸ்டா இங்க வர இந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒன்றே முந்தினம் வைப்போம் சரியா? இப்படி இவர் ஸ்லோவா இவர் ஃபாஸ்டா கலைச்சு வந்து இந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒன்றே முந்தினம் வைப்போம் ஏன் தானே? அப்ப இவர் எக்ஸ்ட்ராவா பயணம் செய்ய போற இந்த தூரத்தை நான் எக்ஸ் மீட்டர் வைக்கிறேன். அப்ப இவர் பயணம் செய்ய ஏண்ட வாகனம் 20 வேகத்தோட பயணம் செய்ய வேண்டிய தூரம் எக்ஸ். பீண்ட வாகனம் 70 வேகத்தோட பயணம் செய்ய வேண்டிய இங்க இருந்து வெளிக்கிட்டவர் இங்க இருந்து இங்க வரைக்கும் வரணும் அப்பன் என்ன மாதிரி 400 பிளஸ் எக்ஸ் அடே 400 பிளஸ் எக்ஸ் ஏன் தானே? வடிவாப்பார் இவர் இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரம் நான் டி ஏ வைக்கிறேன் சரியா? ஏண்ட வாகனம் பயணம் செய்ய எடுத்த நேரம் டிஏ. பீண்ட வாகனம் பயணம் செய்யறதுக்கு எடுத்த நேரம் டிபி. பீண்ட வாகனம் பயணம் செய்வதற்கு எடுத்த நேரம் டிபி தானே? பீண்ட வாகனம் பயணம் செய்வதற்கு எடுத்த நேரம் டிபி சரியா? ரைட் இப்ப டாஸ்க் என்ன கேட்டா சரியா டிஏ பெருசா டிபி பெருசா இங்க பாப்போம். டிஏ பெருசா இல்ல டிபி பெருசா? ஆன்சரை மெசேஜ் பண்ணுங்க ஜூம்காரர். டிஏ பெருசா டிபி பெருசா? ஆன்சரை மெசேஜ் பண்ணு. அக்காஜி எது பெருசு போல கிடக்கு? டிஏ தான் பெருசு. பாப்பம். சுங்கர் உங்களோட திறமையை காட்டுங்க. உங்களுக்கு வெயிட் பண்றது சார். யோசிக்க நான் இண்டே தான் முதலாவது கிளாஸ் வந்தான் அட போக்கு ஜீவன் சரியா? எல்லாரும் முதலாவது கிளாஸ் இண்டே தான் நடக்குது சரியா? ஆன்சர் மெசேஜ் பண்ணுங்க. வாட்சுது வயிறு வரைக்கும் டாக்ஸ் வாட்ச மாதிரி. என்னடா சூழ்நிலை நான் எதிர்பார்த்த ஆன்சர் காணல. டிபி தான். டிபி தான். டிபி வரணும் அங்கயா டிஏ என்னோட வரணுமே என்ன? டிபி தான். டிவி தான். டிவி தான். ஆக்சுவலி டிவின்ற ஆன்சர் வரவே இல்லை. நான் தொடக்கி விட லைனுக்கு எல்லாம் போடுவது டிவி டிவின்னு ஸ்டார்டிங்ல எல்லாம் ஈக்குவல் போட்டவங்கள்ட்ட அதான்டா சரியடா கோதாவரியல் இங்க கவனிங்க சரியா? நான் இதுல நிக்கிறேன் சரிதானே? எனக்கு முன்னுக்கப்புறம் நல்ல ஒரு சந்தி ஒண்ணு ரோட்ல நான் இதுல நிக்கிறேன் சரியா? நான் இதுல நிக்கிறேன் சரியா? நான் பைக்ல நிக்கிறேன். இதுல ஒருத்தர் சைக்கிள்ல நிக்கிறார் ஏன் தானே? அப்ப ஒருத்தர் அப்பன் சரியா கொஞ்சமா செட் கோன்னு வாரார் சரியா? அப்ப ரெண்டு பேரையும் பார்த்து அப்ப டிஸ்டன்ஸ் இருக்கா கிட்டத்தட்ட நான் இவன் முன்னுக்கு நிக்கிறார் ஒரு சைக்கிள்ல நிக்கிறார். நான் இதுல பின்னுக்கு பைக்ல நிக்கிறேன். எவ்வளவு 400 மீட்டர் பின்னுக்கு நிக்கிறார். ஒருத்தர் கொஞ்சமா கெட் செட் கோன்னு சொல்றாரு. அப்பேக்க இந்த மணிக்கூர்ல சரியா 8:10 காட்டுது. அவற்ற மணிக்குள்ள என்ன மணி சாரி எண்டில் 8:10 அவற்றில 8:10 காட்டு. ஒரே டைம் கை தட்டபடி வலிக்கிறப்பா சரியா? இப்படியே இதுல முந்தேக்க சரியா இவற்ற மணிக்கூர்ல 8:12 காட்டேக்க இந்த மணிக்கூர்ல 8:14 காட்டும் ஆகும். என்ன விளங்குதே கட்டம்? அப்ப இவர் விளங்குதாடா டைமிங் சமனடா. இது 8:12 இப்ப முந்தேக்கிறா இவர் இப்படி முந்தேக்க நான் இவரு ஹாய் கை காட்டுறேன்னு சொன்னா அவற்ற மணிக்குள்ள 8:12 என்ன மணிக்குள்ள என்ன டைம் தான் காட்டும்? அதை 8:12 தான் காட்டும்
சோ இவர் இங்க வாரத்துக்கு 2 நிமிஷம்டா இவர் இங்க வாரத்துக்கும் 2 நிமிஷம். அடே டிஏ டிபிஎம் சமன். ஸ்டார்டிங்ல எல்லாம் சரியா தானே சொன்னீங்க. நான் குழப்பி விட்டேன்னா அப்படியே சேர்ந்து போறீங்க டிபி 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 என்று. நான் நிறைய ஃபன் எடுப்பேன் அப்படி. சரியே டேய் இங்க குழம்பலாம், எக்ஸாம் உள்ள குழம்ப கூடாது. சரியா தெளிவாரு. பட் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் சரியா பிள்ளை விட்டுறாங்க. ரைட் ஓகே, நோட் பண்ணு நோட் பண்ணு நோட் பண்ணு நோட் பண்ணு. சரியா அப்ப நாங்கள் இதை பொதுவா டீன் எடுத்துக்கொள்வோம். இனி என்ன சரியா சமன்பாட்டு மெதட்ல முதல் சொல்லித்தரலாம். முதல் சமன்பாட்டு மெதட்ல சொல்லித்தரலாம். சரியா துணிக்கை ஏக், துணிக்கை ஏக் அல்லது வாகனம் ஏக்கு இயங்குற திசையில இறுதி வேகம் என்ற கதை இல்லத்தானே. அப்ப எஸ்எம்என் ஜூட்டியை பிரயோகிப்போம். எஸ்எம்என் ஜூட்டியை சிலது கேட்கும். ஹாஃப் ஏட்டிஸ் கேட்ட காணில்ல கோலவாதி ஆர்முடுகள் இல்லே இல்லை பிரேரண கோதாரி ஹாஃப் ஏட்டிஸ் கேட் ஜெயந்தானே. சரியா ரைட். அப்ப ஆர்முடுகள் தேவை எஸ்எம்என் ஜூட்டியோட ஸ்டாப் பண்ணலாம். அடே ஹாஃப் ஏட்டிஸ் கேட்ல ஏக்கு பல சைவர் போட்டா ஹாஃப் ஏட்டிஸ் கேட் எல்லாமே சைவரா இல்லையே போகும். ஒரு நம்பரை சைவரால பிரிக்கினா பூஜ்ஜியம் எல்லாம் வரும். ரைட். அப்ப இடப்பெயர்ச்சி எவ்வளவு ஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ் மீட்டர் இடம்பெயர்றார். என்ன வேகம் 20 20. சரியா டைமிங் தெரியாது டி என்று எடுத்துட்டோம். சமன்பாடு 1. அடுத்தது சரியா வாகனம் ஏக்கு அல்லது துணிக்கை பிக்கு. சரியா துணிக்கை பிக்கு எப்படின்னாலும் அதுதான்டா இயங்குற சில சமன் ஜூட்டியை பிரயோகிப்போம். சரியா பியை பொறுத்த வரைக்கும் அவர் இடம்பெற போற மொத்த இடப்பெயர்ச்சி 400 பிளஸ் எக்ஸ். சரியா அது 400 பிளஸ் எக்ஸ். சரியா அவற்றை தொடக்க வேகம் 70 70. அவர் பயணம் செய்ய போற நேரம் டி தான்டா, அதைத்தான் கண்டுபிடிக்கணும். சரியா சாம்பாடு 2. அப்ப எக்ஸ் சமன் 20 டீயை கொண்டு இங்க போடு, பிரதிடு பிரதிடு. இதை கொண்டு இதுல பிரதிட பிரதிட்டாண்டா 400 பிளஸ் 20 டி சமன் 70 டி. ஆக மொத்தம் இந்த 20 டி அங்கால போய் கழிச்சா என்ன வரும் ராசா? 50 டி சமன் 400 டி சமன் டி சமன் கொண்டு டிவைட் பண்ணணும்னு சொன்னா ஐ 8 செகண்ட் 8 செகண்ட் சரிதாடா நான் ப்ராப்ளம் 8 செகண்ட் 8 செகண்ட். சரியானே ரைட். செக் பண்ணு செக் பண்ணு செக் பண்ணு. அடுத்து சில பேருக்கு தூரம் கண்டுபிடிக்க சொல்ல 400 மீட்டர் தூரம் வந்திருக்கு. அதான் சில குழம்பி கொண்டிருக்கு. அதானே அப்ப 560 மீட்டர் வருது. பாப் சஸ் டிஏ டிவி முடிஞ்சது. இப்ப நேரம் சரி. டிஸ்டன்ஸ் மெசேஜ் பண்ணுவோம். என்னடா சிலது போக்கு ஜீவன்கள் சரியா இதுல பிளவிட மாட்டேன். இதுல நேர பெருக்கி எடுத்துருவியல். சரியா அடுத்த ஷார்ட்கட் மெத்தட் வந்து அடுத்த கிளாஸ் சொல்லித்தரலாம். சரியா ஷார்ட்கட் மெத்தட்டை பற்றி நான் அடுத்த கிளாஸ் சொல்லித்தரலாம். சரிதானே ரைட். இது வந்து அப்பன் மொத்த இடப்பெச்சனை கேட்டான். அப்ப இதுல நேரடியாக கொண்டு அப்பன் டி சமன் என்று போட்டு பிரதிட்டாண்டா 400 பிளஸ் எக்ஸ் தானே. பி அதன் ஆரம்பத்தானத்திலிருந்து தற்போது வரை இடம்பெயர்ந்த இடப்பெயர்ச்சின்றது 400 பிளஸ் எக்ஸ் ஒமல்லி. அப்ப அதுக்கு பல போட்டு எடுக்கலாம் தானடா. சரியா எட்ட போட்டு எடுக்கலாம். இல்ல ரியலாவே பார்க்கலாம். அப்ப நீங்க வேற இவற்ற உண்மையான வேகம் உண்மையான வேகம் 70 எடுக்க போற நேரம் எவ்வளவு 8 செகண்ட். என்னால 56 பேருக்கு தெரியாது. அவங்களோட சைவர் இருக்கு 560 மீட்டர் படம் முடிஞ்சு. சரியா உங்களுக்கு என்ன வேலைண்டா அப்பன் இப்படி எம்சிக்களி செய்யலாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு விளக்கத்துக்காண்டி சொல்லித்தரேன். 2 மினிட்டும் தெரியணும்ன்றதுக்காண்டி. சரியா நீங்க எனக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா நான் கொஞ்சம் கேள்வி தரலாம். சரியா அதை வீட்டை இந்த மெத்தட்ல ரைவ் பண்ணி கொண்டு வாங்க. நாளைக்கு இல்ல தானே சனியாரு. இந்த சனியாரு போல எக்ஸாமே வைக்காம டிஸ்கஷன் போடலாம் அப்பன். சரியா அப்ப இந்த சனியாரு போடல. அடுத்த வழியில இருந்தா அந்த எக்ஸாம் டிஸ்கஷன் ப்ராப்பரா வந்துட்டே இருக்கு. சரியா அடுத்த வழி இப்பயே சொல்லி வச்சிருக்கு 25 எம்சிக்கு ஒரு எஸ். சரியா 1.5 மணி தேவை எக்ஸாம். சானே பேப்பர் ஏற்கனவே ரெடியா? சானே பேப்பர் ஏற்கனவே ரெடி ரைட். ஓகே அதாவது ஒரு 5 எம்சிக்கு மட்டும் போடாம வச்சுக்கண்டா. ஏதாவது புதுசா வில்லங்கமா போடணும்டா படிப்பிச்சதுக்கு நீ செக் பண்ணி பாக்குறதுக்கு போடத்தானே வேணும். அதை மட்டும் போட்டு வந்தா சரி. சரியா ரைட் ஓகே சரி கவனிப்போம். அப்ப விஷயத்துக்கு வாங்க. நான் சொல்ற கேள்வியில் இருக்க பார்த்து வைங்கோ. ஆறாவது கேள்வி 8வது கேள்வி. இதெல்லாம் முன்னைக்கே சிவண்டு யோசிச்சான். லைட்டா உள்ள இருக்கிற கொஞ்சம் பயத்துல அவ்வளவுக்கு செய்யல. 14 16 19
அவ்வளவுதான். சரியானே? டியூட்ல இருக்கிற விழாக்களையும் ஒரு வீட்டை ட்ரை பண்ணுங்க. சரியா? திருப்பம் சொல்றேன், அவசரம் தேவையில்லை. எக்ஸாம் அடுத்த 8ஆம் மாதம் தான். ஏன் தானே இந்த பரதி அடிச்சு எனக்கு தியரி தெரியும் பேப்பர் செஞ்சா காரணம் பாஞ்சு அடிச்சு செய்யாம ஆறுதலா வடிவா செஞ்சோண்டு வா. சரியா? சுங்கார் திருப்பம் சொல்றேன், இந்த ரெக்கார்டிங் பாக்குறவர்களுக்கானது. சரியா? மெயின் இருக்கு சரி, இதுல பேப்பர் இருக்கு, போய் பாருங்க. அடுத்தது எதுவும் புதுசா ஜாயின் பண்றாங்களா இருந்தாலும் சரி, வேற எதுவும் விஷயங்களா இருந்தா நார்மல் கால் பண்ணுங்கடாப்பன், எப்பயும் ஆன்சர் பண்ணுவேன். சரி, கிளாஸ் 2 திருப்பி எடுப்பேன். வாட்ஸ்அப் நான் பாய்க்கிற குறைவு, பட் இப்போதைக்கு ஒரு கொஞ்ச நாள் பாய்ப்பேன். சரியா? வாட்ஸ்அப் பாய்க்கலாம், இல்லாட்டி அட்மின் நம்பர் தந்தான். சரியா? இதே கண்டாக்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இதே கண்டாக்ட் பண்ணுங்க. சரி, ரைட். அடுத்தது வந்தப்போ ஏற்கனவே எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்தது உங்களை சூம்ல இன்றைக்கு வந்துடாப்பன் பொதுவா விட்டுனான். அதாவது சரியான ஐடி பாஸ் அடிச்சு வாங்க. நெட்வொர்க் இஷ்யூ எல்லாம் பயங்கரமா இருக்கு. எங்க அவுட்புட் குவாலிட்டி கூடடாப்பன், அதுக்கேற்ற நெட்வொர்க் ரிசீவ் பண்ணக்கூடிய மாதிரி நீங்க இருந்தா மட்டும்தான் நமக்கு. சரியா? இருந்தா மட்டும்தான் உங்களால கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கான முதலாவது கிளாஸ் ஃப்ரீயா விடுறாங்க. வழக்கமா யாரா இருந்தாலும் முதலாவது கிளாஸ் ஃப்ரீயா விடுறாங்க. சரியா? இன்றைக்கு ஓப்பனா ஐடி பாஸ் தந்துறான். சரியா? உங்களோட கிளாஸை பொறுத்த வரைக்கும் டிரெக்ட் ஃபீஸ் வந்து குறையத்தான் அப்பன். சரியா? ஜூம் ஃபீஸ் வந்து 2500 வரும்டா. சரியானே? கிழமையில 6 கிளாஸ் வருது. அதே மாதிரி பிறகும் கூட்ட மாட்டோம். இப்ப இதுல உங்களுடைய டிரெக்ட் இங்க வர எக்ஸாம் ஃபீஸ் அது இதெல்லாம் உங்களுடைய இதுக்குள்ள வராது. ஜூம்கார் இருக்கு. சரி, டிரெக்ட் எக்ஸாம் ஃபீஸ் வரும்டாப்பன். ஜூமுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் வராது. அதெல்லாம் எனக்கு திருத்தி அனுப்புவாங்க இந்த முறையா. ரைட், போன முறை ஜூம் எக்ஸாம் பேப்பர் திருத்தப்படல. இந்த முறை அதுக்குரிய வேலை திட்டங்களும் பார்த்திருக்கிறோம். சரியா? பேப்பர் திருத்தி வரும். ரைட்டா? ஓகே, இதை விட மேலதிகம் அப்பன் உங்களோட மெக்கானிக்ஸ் டியூட் இருக்கல்லோ. சரியா? எனக்கு அது கோஸ்ட் எவ்வளவு வரும்னு தெரியலடா. கிட்டத்தட்ட 600 அல்லது 700 கிட்ட வரும்னு நினைக்கிறேன், போஸ்டரோட சேர்த்து. ஏன் தானே? பட் உங்களுக்கு இப்ப இந்த முறை எக்ஸாம் கணக்க வைக்கப்படாதபடியா, ஏற்கனவே இந்த வழி இல்லத்தானே. சரியா? அப்ப நான் அதை தண்ணாம உங்களோட டியூட் மெக்கானிக்ஸ் டியூட்டுக்குரிய ஃபீஸ் வந்து 500. சரியானே? மெக்கானிக்ஸ் டியூட்டுக்குரிய ஃபீஸ் வந்து போஸ்டல் சார்ஜ் எல்லாம் சேர்த்தா. சரியானே? மற்ற அட்ரஸ் அனுப்பிக்க தயவு செய்து போஸ்ட் வரக்கூடிய அட்ரஸ் அனுப்புங்கடா. பாதி பேர் கம்பல எல்லாம் அட்ரஸ் உங்களுடைய இஷ்டத்துக்கு வீட்டுக்கு நம்பர் இருக்கும் பார். சரியா? வீட்டுக்கு நம்பர் இல்லாட்டி சில வீட்டுக்கு நம்பர் இருக்காது. சரியா? இப்ப நீங்க உங்களோட பேரை போட்டு சும்மா அட்ரஸ் போட்டுட்டீங்கன்னா உங்களோட பேர் போஸ்ட்மேனுக்கு தெரியாது. சரியா? எப்பயுமே அட்ரஸ் போடைக்கும் உங்களோட வீட்டுல இருக்கிற பெரியாக்கள், அதாவது வழக்கமா போஸ்ட் யார்ட்ட பேருக்கு பாருன்னு பாருங்க, அப்பா அல்லது வேற பெரியாக்கள் இருக்கு பேரு, அதை போட்டு கேர் ஆஃப் போட்டு உங்களோட பேரை போடுங்க. சரியா? அல்லது நேரம் அவன் பேரை போட்டாலும் எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு டியூட் வந்தா சரி. சரியா? இப்ப டியூட் வந்து உங்களுக்கு போஸ்ட்லான் வருமா? டியூட் வந்து போஸ்ட்லான் வரும். சரியா? அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இதுல தரலாம். சரியா? கொமர்ஷியல் பிஓசி 2 அக்கௌண்ட்ல நீங்க ஆன்லைனோ சிடிஎமோ இதுலயும் பே பண்ணலாம், அது இஷ்யூ இல்லை. சரியா? எங்களுக்கு ஆன்லைன் ஸ்கிரீன்ஷாட் அல்லது பிடிஎஃப். சரியானே? அதுகள் வந்து அப்ப இதுக்கு வராது. அது வந்து நீங்க முழுக்க முழுக்க அட்மின் கான்டாக்ட் நம்பருக்கு தான் நீங்க டீல் பண்ணணுமா? சரியானே? ரைட். சரி, வருவதால ஒன்று பேர். சரியானே? டெலிகிராம்ல டீல் பண்ண வேண்டிய வரும். சரியா? ரைட். அப்ப மேலதிக விஷயம்லாம் நான் ஆறுதலா சொல்றேன், மெசேஜ்ல சொல்றேன். கிளாஸ் கண்டினியூவா ஜாயின் பண்ண போறாங்க, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க, மிச்ச டீடைல்ஸ் நாங்க அனுப்பி விடுறோம். சரியா? ரைட். அப்ப இனி எப்ப கிளாஸ்? திங்கள். மற்றது கிளாஸில் சரியா 12 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் தானே? சரியா? 12 வரப்ப திருப்பவும் சொல்றேன், சூம்காரர் கால் வைக்க முன்னுக்கு யோசிச்சு கால் வை. கிளாஸ்ல கேள்வி கேட்பேன், 2 கிழமைக்கு ஒருக்கா நோட்ஸ் செக் பண்ணுவேன். எக்ஸாம் ஒழுங்கா எழுதணும், ஆன்லைனும் எழுதணும், டிரெக்டும் எழுதத்தான் வேணும். சரியா? ஆன்லைன் கட்டாயம் கட்டாயம். அதாவது ஆன்லைன் கிளாஸ் டிரெக்ட் கிளாஸ்ல என்னென்ன வதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்களோ அவெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ரெடியா இருப்பேன்டா மட்டும் ஜூம்ல ஜாயின் பண்ணு. சரியா? கிளியரா சொல்லியாச்சு. ஏன் தானே? சரியா? இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸுக்கு நான் பொறுப்புண்டெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு இந்த ரிசல்ட் தேவை சொல்லலாங்கானே, எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். சரியா? நீ கிளாஸுக்கு ஒழுங்கா வந்தா என்னால ஒரு நல்ல கைடன்ஸும் உனக்கு கொடுக்க முடியும். ஏன் தானே? அதுக்குரிய வேர்க்கள் சரியா செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அப்ப அது ABCSன்றதெல்லாம் வேணும். சரியா? எல்லாருமே எடுத்தா அப்புறம் என்ன மரியாதை, ஏக்கு மரியாதை இல்லை, விளங்கு தானே? அதனால என்ன ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரியல, உன்னால முடிஞ்ச அவுட்புட்டை செய். ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட், இதான் கான்செப்ட். சரியா? எப்பயுமே உங்களோட மேக்ஸிமம் அவுட்புட்டை கொடுங்க. சரியானே? பாத்துக்கலாம். சரியானே? ரைட். ஓகே, அப்ப திருப்பவும் சொல்றேன், உன்னோட படிச்சதெல்லாம் இப்ப ஊர் சுத்துது, ஸ்டேட்டஸ் விட்டு விளையாடுது, ரெயின் விட்டு விளையாடுது, பிளாக் பண்ணு, வேற வழியில இல்ல, ஸ்டேட்டஸை மியூட் பண்ணு. ஏன் தானே? வேற வழியில ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் குரூப்ல இருந்து வெளியில வா. சரியானே? வந்துட்டு இந்த 8 மாசம் விட அப்புறம் அதுக்காண்டி மனோலஜனுக்குள்ள அப்புறம் எல்லாத்தையும் வீட்டுல ஏற்றா கூட கதை. சரியா? ஜாலியா இரு. சரியா? அட்லீஸ்ட் சும்மா டக்கு டோஸ் கேம் ஆச்சு வச்சு விளையாடுங்க. நீங்க போன்ல இல்ல கேம் விளையாடி கொண்டு இருக்கிறீங்க. ஏன் தானே? அப்படி மைண்ட் செட்டை மாத்திராப்பன் வீட்டுல கொஞ்சம் ஜாலியா இருங்க. டேவச்காரருக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமே, நீ பள்ளிக்கூடம் இல்ல,
வழக்கமாடா பள்ளிக்கூடம் போன அப்புறம் சனியாறு போட்டு வரப்போம் பள்ளிக்கூடத்துல ஒரு ஃபன் அது முடிய சனியாறு வர பின்னேரம் ஃபுல்லா வர டே வச்சுக்கு உங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை இப்ப காலம் உங்களுக்கு 7:30 குடும்ப ஜெஃப்னா கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் 7:30 தொடங்கினமா முதலாவது பயோமேத்ஸ் அடுத்த 10 மணிக்கு கெமிஸ்ட்ரி அடுத்த 12 காலுக்கு பிசிக்ஸ் 2 மணி 2 காலோட நீ ஃப்ரீ நான் தானே போயிட்டு அப்படியே ஒரு நித்திரையை போட்டு எழும்பி 4 மணிக்கு என்ன செய்வாரு அப்ப திருப்பி படிக்க வலிக்கிட்டாலோ அல்லது உடனே படிக்காம லைட்டா கொஞ்ச நேரம் படிக்கலாம் திருப்பி ஒரு சும்மா அந்த பூக்கண்ட வேலை அல்ல நாப்புனியோட விளையாடு ஏன் தானே எஃப்எம்க்கு எல்லாம் சொல்லித்தர தேவையில்லை ஏன் தானே சரி அதுக்கு அனுப்பி அது காய்ச்சல் வந்து போய் கிடக்காத சரியா கவனமா இருங்க மற்றது இந்த டே வெதர் ரிப்போர்ட்ல கொஞ்சம் பாருங்கடா இலங்கையில கொஞ்சம் காலநிலை மாற்றங்கள் வேற மாதிரி வந்து இருக்குது அப்பன்னு சொல்ல மாட்டேன் அப்ப அதுல சில எஃபெக்ட் பண்ணாக்கள் இருப்பீங்கடா ஃபீஸலுடன் ரெடி பண்றது கொள்றதெல்லாம் பிரச்சனையா இருக்கும் சரியா கண்டக்ட் பண்ணுங்க அந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் செஞ்சதெல்லாம் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை சரிதானே ரைட் ஓகே அதுக்கான மிஸ்யூஸ் பண்ணி விட்டுறாங்க சரியா அதையும் சொல்லிக்கிட்டாக்கு ஓகே அப்ப மற்றபடியெல்லாம் சொல்றது ஒண்ணும் இல்லை படியுங்க இந்த வருஷம் விட்டதை கலைச்சு பிடிக்கிறோம் ஞான் தானே சரியா ரைட் அதுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுவேன் நீ அதற்குரியது உண்ட பிரச்சனை சரியா அடுத்த தெளிவா சொல்றேன் தோல்வியை அக்செப்ட் பண்ணு செய்யோ நீ போன கடைசியா எழுதின சைல நீ கோட்டை விட்டுட்டா அக்செப்ட் பண்ணு இல்லைங்க அது பிள்ளைதான் அந்த பிள்ளைய எப்படி சால்வ் பண்றதை ஜோசி நான் வெளியே சொன்ன மாதிரி ஒரு ஒட்டி எடுத்து எழுது என்னென்ன உன்னோட நல்ல விஷயம் இருக்கு என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அது எதுல மாத்தலாம் சிலது மாத்திடாது சரியா சிலது மாத்தவே இல்லாது அது கடைசி வரைக்கும் மாத்திடாது சரியா இப்ப நித்திர தூங்கும்ன்ற விஷயத்துக்கு அப்ப அதுக்கெல்லாம் சொல்யூஷன் இல்ல விளங்குதானே சரியா அப்ப அதுக்கு வந்து நீ வேற இதெல்லாம் குறைச்சாத்தான் அதுக்கு இருக்குடாப்பன் சரியானே போன் பாய்க்கிற டைம் உங்களை குறைக்கணும் ஞான் தானே சரியா 7-8 மணிக்கு உனக்கு இரவு அப்படியான டைம் மாத்து 7:30 போய் பெட்டுக்கு போய் படு ஞான் தானே படிக்கிற டைம் மாத்து மார்னிங் ஷிஃப்ட் பண்ணு சரியா சிலதுக்கு வந்துடாப்ப நித்திர வராது என்னதான் செஞ்சாலும் வராது நீ வேற வழி இல்லை இரவு 12 மணி வரைக்கும் படி ஞான் தானே விடிய லேட்டாலும் இல்லங்கானே அப்படியான டெக்னிக்கல மாத்தி பாருங்களா சரி அதெல்லாம் பிறகு நீங்க கிளாஸ்ல டவுட் இருந்தா கேளுங்க சொல்றேன் சுரையப்பன் இந்த கிளாஸ் மைக் அட்மிட் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன் தெரியல சொன்னா தானே பிரச்சனை சரிதானே அடுத்த கிளாஸ்ல இருந்து நீங்க அட்மிட் பண்ணி கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் ஓகே பை நன்றி சந்திப்போம் சரி எதுவும் டவுட்னா மெசேஜ் பண்ணலாம்